session 3 on office automation, right? So myself Sangam, working as assistant professor, Department of Electronic Engineering, Rajapalayam, Ramco of Technology, Rajapalayam, right? So Adobe Photoshop. So many of you are aware that Adobe Photoshop, it is one of the basic software which is going to be used for doing editing work in images, right? So if you want to do any work on images, we can choose this Adobe Photoshop, right? So I'm going to handle this session in both Tamil and English. So many non-teaching faculty members and students from Tamil medium are registered in our workshop. So I will take classes in both Tamil and English. Okay. So if you have any queries, you can contact me. I will at the last end screen, I will share my email ID and my phone number. Whenever you want, you can WhatsApp me. I can clarify your doubts, right? Since it is a recorded video, I'm going to be shared with you all. So whatever the doubts, you can feel free to contact me through WhatsApp or email, right? Thank you. So now, so this is what our main objective. So our session, it is Adobe Photoshop basics, right? So in general, Adobe Photoshop, we have it is available with variety of versions. So version 1, 2, 3, 4 to 5, and version 7 and so 8. Then CS1, 2, CS3, CS4, CS5, CS6 up to CC 2009. It is available, right? So we can do our photo editing in any of these software. ஏதாச்சும் ஒரு softwareல நம்ம இந்த Photoshop editing work பண்ணலாம், right? So we have Photoshop மட்டும்தான் இருக்கா அப்படின்னா, we have so many other softwares which are available in the market. So if you want, we can use that softwares also. அந்த சாஃப்ட்வேர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் இங்க நம்மளுடைய செஷனுக்கு என்ன ப்ரிஃபர் பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெர்ஷன் 7, ரைட்? ஸோ 5 என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல வெர்ஷன் 7ல போட்டோஷாப் கத்துக்கிட்டோம் அப்படின்னா தென் இட் இஸ் ஈஸி டு டூ ஃபர்தர் கரெக்ஷன். ஸோ இல்லைன்னா ஃபர்தரா லேர்ன் பண்றது கொஞ்சம் கன்வீனியன்டா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றதுனால ஸோ ஐ எம் கோயிங் டு ஷேர் மை நாலேஜ் இன் போட்டோஷாப் through this lecture, right? So என்னோட நாலேஜ் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது நான் வந்து இந்த செஷன்ல உங்களுக்கு டெஃபினட்டா கிளாரிஃபை பண்ணிடுவேன். ஸோ வெர்ஷன் 7 தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். என்னோட சிஸ்டத்துல வெர்ஷன் 7 இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். ஸோ we are going to work on it, right? ஸோ நம்மளோட செஷன் கண்டென்ட்ஸ் ஐ ஹேவ் கிளாசிஃபைட் இன்டு 3 விதமா பிரிச்சிருக்கிறேன். ஸோ ஒர்க் வித் டெக்ஸ்ட். ஸோ எப்படி நம்ம வந்து டெக்ஸ்ட்ல என்னென்ன பண்ணலாம்? டெக்ஸ்ட்னா ஒரு சென்டென்ஸோ இல்லை ஒரு பேரோ அது ஒரு இமேஜஸ்ல வைக்கிறதுக்கு எப்படி பண்ணலாம், எப்படி இமேஜஸ்ல அதை ஒர்க் பண்ணலாம். அதுக்கப்புறம் சம் சாம்பிள்ஸ், டுட்டோரியல் சாம்பிள்ஸ். ஸோ நிறைய சாம்பிள்ஸ் வி ஹேவ் டெவலப்ட். ஸோ அந்த சாம்பிள்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஓகே. ஸோ நவ் யூ சி ஹியர் போட்டோஷாப் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா, போட்டோஷாப் ஒர்க் பண்றதுக்கு முன்னாடி இந்த சாஃப்ட்வேர் நாலேஜ்ங்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்கணும். ஒரு கலர் கான்ட்ராஸ்ட், எந்த கலர் பேக்ரவுண்டுக்கு எந்த கலர் லெட்டர்ஸ் வச்சா நல்லா இருக்கும், என்ன அவுட்லைன் கலர் என்ன கொடுக்கறது, இந்த மாதிரியான கொஞ்சம் கிரியேட்டிவிட்டி நமக்குள்ள நல்லா இருக்கணும். ஸோ தென் ஒன்லி யூ வில் பி ஏபிள் டு டூ த கம்ப்ளீட் ஒர்க் இன் எஃபெக்டிவ் மேனர், ரைட்டா? ஸோ நிறைய இப்போ போட்டோஷாப் எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் யூ வாண்ட் டு டூ எனி இன்விடேஷன் டிசைன் பண்றீங்க, ஏதாச்சும் ஒரு சாஃப்ட் காப்பி இன்விடேஷன். ஸோ ஒரு மேரேஜ் வருது, உங்க ரிலேட்டிவ்ஸ்ல யாருக்காவது மேரேஜ், பிரைட் குரூம் அவங்க 2 பேரோட பேர் போட்டு, மண்டபம் பேரு இதெல்லாம் போட்டு, அவங்க போட்டோஸ் வச்சு ஏதாச்சும் ஒரு சாஃப்ட் காப்பி. இப்போ எல்லாருமே என்ன மொபைல்ல தான் எல்லாருமே சோசியல் மீடியால ஷேர் பண்றதுக்கு நம்ம என்ன வேணும், நிறைய சாஃப்ட் காப்பியில தான் நிறைய இமேஜஸ் டெவலப் பண்றோம், ரைட்? ஸோ அப்போ அந்த மாதிரி இன்விடேஷன்ஸ் டிசைன் பண்ணணும்னாலோ, இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ஃபிளெக்ஸ் பேனர் டிசைன் பண்ணணும்னாலோ, இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு பேக் ட்ராப், உங்க ஸ்கூல்லோ இல்லைன்னா உங்க காலேஜ்ல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அந்த ஃபங்க்ஷன்ல பேக் ட்ராப்ல பிபிடில ஏதாச்சும் ஒரு பேக் ட்ராப் போடுறோம், ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட் இமேஜஸ் போடலானோ, இல்லைன்னா ஒரு சின்ன சின்ன ஃபிளெக்ஸஸ் உங்க ஸ்கூல்ல டெவலப் பண்ணி கொடுக்குறதோ, ஏதாவது ஒரு அவேர்னஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டா பாத்தீங்கன்னா எல்லாருமே கோவிட் வேக்சினேஷன் போட சொல்லியிருக்கிறாங்க. உங்க ஸ்கூல் நேம் போட்டு நீங்க வந்து இந்த மாதிரி கோவிட் வேக்சினேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, இதை போட்டுக்கோங்க, இந்த வெப்சைட்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஏதாச்சும் ஒரு போடுறதோ, இல்லை மீம்ஸ் கிரியேட் பண்றதோ. so many activities can be done with the help of this Photoshop. The Photoshop மூலமா நீங்க ரொம்ப நல்ல, it is a good hobby. Instead of
நீங்க வந்து நிறைய போட்டோஷாப்ல நீங்க எடிட் பண்ணி ஒர்க் பண்ண உங்களுக்கே ஒரு நல்ல ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், ரைட்? ஸோ நம்ம சொல்லி இருந்தா நீங்க அப்படியே விட்டீங்கன்னா டெஃபினட்டா நீங்க மறந்துடுவீங்க, ரைட்? ஸோ போட்டோஷாப் இன்ஸ்டால் பண்ணிட்டு யூ கேன் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் இட். டெஃபினெட்லி இட் இஸ் கோயிங் டு பி அ குட் ஹாபி ஃபார் யூ ஆல், ரைட்? அதுக்காக இதுலயே உட்காந்துட்டு உங்க ஸ்டடீஸ் எல்லாம் விட்டுறக்கூடாது. தட் இஸ் டிஃபரெண்ட். ஸோ ஏதாச்சும் கொஞ்சம் போர் அடிக்கிற நேரத்தில் ஏதாவது ஒரு இமேஜ் எடுத்து அந்த இமேஜ்ல கொஞ்சம் ஒர்க் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இட் கிவ்ஸ் a value addition to your as far as a hobby is concerned, right? Okay, so now I'm going to start the session with the Photoshop's version 7. You see here, so actually when you open this Photoshop 7, so this is a Photoshop icon, see here. So you will be getting a page like this. So I hope this screen is visible to everyone. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் கிடைக்கும், ரைட்? ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம், we are going to work it. இதுல தான் நம்ம ஒர்க் பண்ண போறோம். எனி எந்த டைமென்ஷன்ல வேணாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், உங்க போட்டோஷாப் ஒர்க்கை நீங்க ஆரம்பிச்சுக்கலாம். எய்தர் ஒரு 6x4லயோ இல்லைன்னா ஒரு ஒரு 10 feet to 10 feet, ஒரு 10 அடிக்கு 10 அடியில ஒரு பேனர் டிசைன் பண்றீங்களாலோ, எந்த இது வேணுமோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு கிரியேட் யுவர் பேஜ். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைல் யூ see here, டாப், I hope my cursor it is visible, right? So left side top corner we have file icon la new, you can click new or control, the shortcut key வந்து control plus n கொடுத்தீங்கன்னா you will get a dialog box like this. So இதுல நேம் கேட்கும், என்ன பண்ண போறீங்க அப்படின்னு. For example, I am going to do some invitation work na, you can type it as a invitation. So invitation டைப் பண்ணிக்கலாம், என்ன இன்விடேஷன் ஒர்க் பண்ண போறீங்க அதனால. டைமென்ஷன்ஸ் இங்கே வரும், கஸ்டம், அவங்களே கொஞ்சம் ப்ரீடிஃபைன்டு டைமென்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா லெட்டர், லீகல், டேப்லாய்டு, 2x3, 4x6, 5x7, இந்த மாதிரி நிறைய டைமென்ஷன்ஸ் இருக்கு. A4 சைஸ் எல்லாமே இருக்கு. நீங்க எது வேணாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஃபீட்ல எனக்கு ஒரு பெரிய ஃபிளக்ஸ் போனர் டிசைன் பண்ண போறேன் அப்படின்னா நீ என்ன பண்ணிக்கலாம், எத்தனை ஃபீட்னு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 5 feetனா இப்போ எல்லா ஃபீட் இதுல வராது. ஸோ அதனால நீங்க 5 feet to எத்தனை சென்டிமீட்டர்னு இது பண்ணிக்கோங்க, 5 feet in சென்டிமீட்டர், யூ கேன் கூகுள் இட். ஸோ 152.4 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ வித் எல்லாமே 5x4 அப்படின்னா 152.4 சென்டிமீட்டர். ஓகே, similarly here also 152.4 சென்டிமீட்டர். தட் மீன்ஸ் நவ் யூ வில் கெட், இப்போ ஓகே கொடுத்தவொடனே என்ன கிடைக்குன்னா உங்களுக்கு ஒரு 5 feet 5 feet சைஸுக்கு ஒரு ஒர்க் ஸ்பேஸ் கிடைச்சிடும். நீங்க அதில் we can start our work, ரைட்டா? ரெசல்யூஷன்ஸ் என்ன பண்ணிக்கலாம், நம்ம இங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பிக்சல்ஸ் பெர் இன்ச்சஸ். ஸோ ஒயிட் பேக்ரவுண்ட் வேணுமா, பேக்ரவுண்ட் கலர் வேணுமா? ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி RGB கலர் தான் நம்ம எல்லா இடத்துலையும் சூஸ் பண்ணுவோம். பட் லேப் கலர், CMYK கலர் எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க. பட் ஃபார் பிகினர்ஸ் நீங்க ஸ்டார்டிங்க RGB கலர்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இப்போ இது ஓகே கொடுத்தேன் அப்படின்னா யூ see here, நான் 5 feet 5 feet போட்டதுனால என்னோட இமேஜ் சைஸ் பாருங்க 53 MB வந்துருச்சு, ரைட்? இப்போ போட்டீங்கன்னா இங்கே அப்ராக்சிமேட் இமேஜ் இது வந்து வித்தவுட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. அப்போ 53.4 MB. இதுல நீங்க இமேஜ் எல்லாம் என்கோட் பண்ண இமேஜோட சைஸ் வந்து கூடும். ஓகே, ஸோ நவ் ஐ எம் கோயிங் டு ஒர்க் வித் A4 சைஸ்ல. A4 சைஸ்ல உங்களுக்கு ஒர்க் பண்ணி காமிக்க போறேன். ஸோ நான் A4 சைஸை நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஆட்டோமேட்டிக்கா வித்து ஹைட் எல்லாமே இங்கே சேஞ்ச் ஆகிடும். ஏன்னா கஸ்டம்ஸ் ஆல்ரெடி அவங்க பண்ணி வச்சிருக்காங்க. அது அப்படியே என்ன பண்ணிக்கலாம். ஸோ ஓகே பண்றேன். ஓகே பண்ணோன்னா யூ see here, this is what your workspace, or A4 size la you got you have one workspace. Okay, so this is what your workspace. இத வந்து என்ன பண்ணிக்கலாம், மவுஸோட கர்சர் மூவ்மெண்ட் வச்சு என்ன பண்ணிக்கலாம், ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கண்ட்ரோல் பிளஸ் கொடுத்தீங்கன்னா ஜூம் அவுட் ஆகும், ஜூம் இன் ஆகும். கண்ட்ரோல் மைனஸ் போட்டீங்கன்னா ஜூம் அவுட் ஆகும். கண்ட்ரோல் பிளஸ் அப்படின்னா ஜூம் இன் ஆகும். ஓகே, ஜூம் பண்ணணும், ஜூம் அவுட் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் பிளஸ் ஆர் கண்ட்ரோல் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் ஜூம் இட் ஆர் ஜூம் அவுட். கொஞ்சம் ஜூம் பண்ணி, ஏன்னா போட்டோஷாப் பொறுத்த வரைக்கும் நம்ம ஜூம் அவுட் பண்ணி தான் ஒர்க் பண்ணுவோம். ஜூம் இன் பண்ணி தான் ஒர்க் பண்ணுவோம். அப்போ தான் ரொம்ப மைன்யூட்டா நம்ம தெரிஞ்சு வரும். ஸோ இன் ஜென்ரல் போட்டோஷாப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பிக்சல் பேஸ்டு சாஃப்ட்வேர். இது வந்து பிக்சல் பேஸ்டு சாஃப்ட்வேர் அப்படின்பாங்க, ரைட்? போட்டோஷாப்ல இது கோரல்ரா இந்த மாதிரி நிறைய போட்டோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ்லாம் வந்துருச்சு. இன்னும் ஸ்டில் ஆன்லைன்லேயே இப்போ இந்த கேன்வான்னு ஒரு ஆப் இருக்கு, அதுல எல்லாம் போட்டுக்கலாம். பட் நீங்க நினைக்கிற மாதிரியான டிசைனை கொண்டு வரணும் அப்படின்னா இது நீங்க பண்ணாதான் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். கேன்வா அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா அதுலயே ப்ரீ டிஃபைன்டா இருக்கும்.
நீங்க உங்க இமேஜ் உங்க கண்டென்ட் எல்லாம் போட்டீங்கன்னா அதுவே ஒரு ஸ்ட்ரக்சர், அவங்களே ப்ரீ டிஃபைன்டா கொஞ்சம் ஸ்ட்ரக்சர்ஸ் வச்சிருப்பாங்க. பட் உங்களுக்கு தேவையான பண்ற அளவுக்கு பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டா நீங்க என்ன பண்ணுங்க, எய்தர் கோரல் டிராவோ போட்டோஷாப்போ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சாஃப்ட்வேர் போய்க்கலாம். ஸோ போட்டோஷாப் வந்து இட் இஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். நம்ம ஈஸியாவே என்ன பண்ணிடலாம், போட்டோஷாப்பை கத்துக்கிறது ரொம்ப ஈஸி. ஓகே, ஸோ அது போட்டோஷாப் உள்ள போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் என்னென்ன டூல்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். இன் ஜென்ரல் போட்டோஷாப்ங்கிறது ஒரு பெரிய கடல், ரைட்? நம்ம நிறைய எல்லாத்தையும் நான் ஒரு இந்த 2 ஹவர்ஸ்ல கவர் பண்ண முடியாது. நம்ம ரொம்ப ஜென்ரலா ஒரு பேனர் எப்படி டிசைன் பண்றது, ஒரு இமேஜ் எப்படி கிராப் பண்றது, கரெக்டா எப்படி கிராப் பண்றது, கலர் கான்ட்ராஸ்ட் எப்படி மாத்துறது, எப்படி நல்ல கிரியேட்டிவா ஒர்க் பண்றது, அந்த மாதிரியானதான் உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன். ஸோ அதுக்கு வந்து என்னென்ன டூல்ஸ் வேணுமோ அப்பப்போ நான் அந்த டூல்ஸ் உங்களுக்கு சொல்லி தரேன். பட் இன் ஜென்ரல் என்னென்ன டூல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிபிடில இங்க இருக்கும். யூ சி ஹியர். ஸோ மார்க் செலக்ட் டூல், இந்த லெஃப்ட் சைட் டாப்ல மார்க் செலக்ட் டூல், மூவ் டூல், lasso select tool, magic wand, crop, slice select, healing brush, patch, brushes, pencils, eraser, paint bucket, இந்த மாதிரி எல்லாமே நிறைய இமேஜஸ் இருக்கு. nowadays நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப்லயே நிறைய வீடியோஸ் வரும். பட் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா வரும். ஸோ நம்ம என்னென்ன இமேஜஸ் நம்ம ஒர்க்குக்கு என்னென்ன செலக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத வச்சு அந்த தென் அண்ட் நான் உங்களுக்கு என்னென்ன டூல்ஸ் எல்லாம் நமக்கு முக்கியம் அப்படிங்கறது நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, okay, so this is what our work area. Okay, so now look at this. So now it's a plain illa irukku, right? So if you want to change the background color, we can change the color change பண்ணிக்கலாம், right? So இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதுல ஒரு ஏதாச்சும் ஒரு இமேஜை இங்க உள்ள கொண்டு வர போறேன்னு வச்சுக்கோங்க, ரைட்? ஸோ ஃபைல்ல போய் நீங்க என்ன பண்ணிக்கலாம், you see here இந்த ஐகான் வந்து மூவ். இந்த ஐகானோட பேர் நீங்க கர்சர் கிட்ட கொண்டு போனீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா நேம் வரும். ஸோ இந்த ஐகானோட பேர் வந்து மூவ். ஃபைல், ஐ எம் கோயிங் டு ஓப்பன் a ஃபைல். ஏதாச்சும் ஒரு ஃபைலை நான் ஓப்பன் பண்றேன், ஒரு இமேஜ் ஃபைல், பிஎன்ஜி ஃபைலா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஜேபேக் ஃபார்மேட்ல இருக்கலாம், எந்த ஃபார்மேட்ல இருக்கோ அந்த ஃபைலை நீங்க இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ எந்த ஃபோல்டர்ல உங்க பாத்துல எங்க இருக்கு, உங்க சிஸ்டம்ல அந்த ஃபோல்டர் எங்க இருக்கு அப்படிங்கறத நீங்க செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நான் இங்க வந்து என்ன பண்றேன் அப்படின்னா I am going to include one nature, right? Oh, let it be. இப்போ இந்த நேச்சர் அப்படியே நான் உள்ள கொண்டு வரேன்னு வச்சுக்கோங்க, ரைட்? ஸோ திஸ் இஸ் வாட் மை நேச்சர். இப்போ இது வந்து தனியா செப்பரேட்டா இங்க ஓப்பன் ஆயிரும். இதை வந்து நம்ம ஒர்க்கு கொண்டு வரணும். இது நம்ம ஒர்க் பேஜ். இது ஆக்சுவலி திஸ் இஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்குது நம்மளோட ஒர்க் ஸ்பேஸ். இது அந்த இமேஜ். இந்த இமேஜை நம்ம ஒர்க் ஸ்பேஸுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா we have to select this move. சரிதா? this move, இந்த மூவ்ங்கிற ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. இத இந்த இமேஜ்ல வச்சுட்டு மவுஸ் அப்படியே கிளிக் பண்ணி, மவுஸ் கிளிக்கை விட்டுறாதீங்க, அப்படியே கிளிக் பண்ணி அப்படியே மூவ் பண்ணி உங்க ஒர்க் ஸ்பேஸ் கொண்டு வந்துட்டீங்கன்னா you will get it, right? then you can close it here. இங்க நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம், ரைட்? இந்த இமேஜ் இங்க இருந்து நம்ம காப்பி பண்ணிட்டோம். ஐ ரிப்பீட் பண்றேன், கவனிங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம ஒர்க்குக்கு எல்லாத்துக்குமே இமேஜஸ் இங்க கொண்டு வர்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா இமேஜஸ் அங்கங்க இருக்கும், அது எப்படி உங்க ஒர்க்ஸ்க்கு கொண்டு வர்றது. ஸோ மூவ்ங்கிற இந்த டேபை கிளிக், இந்த ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க, ரைட்? ஸோ இந்த இமேஜுக்கு மேல உங்க மவுஸ் வச்சு கிளிக் பண்ணீங்கன்னா அந்த மவுஸோட அந்த ஐகானோட ஷேப் மாறுதா? தென் யூ கேன் டிராக் இட் அண்ட் கீப் இட் இன் யுவர் ஒர்க் ஸ்பேஸ். உங்க ஒர்க் ஸ்பேஸை தூக்கி வச்சுட்டு இதை நீங்க என்ன பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தென் ஸோ நவ் வி காட் இட் ஹியர், ரைட்? இதான் உங்களுடைய இமேஜ் இங்க வந்துருச்சு. ஸோ ஆக்சுவலா இமேஜ் இப்போ என்ன சைஸ்ல இருக்கு, இப்போ ரொம்ப சின்னதா இருக்கு, நான் பெருசு பண்ணணும், ரைட்? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்ம் செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த இமேஜ் வச்சுட்டு ரைட் கிளிக். ஸோ அதுக்கு முன்னாடி ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, போட்டோஷாப்ல எல்லாமே லேயர்ஸா தான் வரும். இங்க பாருங்க, ரைட் ஹேண்ட் சைட்ல பாருங்க, பேக்ரவுண்ட் ஒரு லேயர் இருக்கு, லேயர் 1 ஒன்று இருக்கு, ரைட்? லேயர் 1 ஆக்சுவலா நான் ராங்லி வி ஹேவ் சூசன், லேயர் 1 விட்டுருங்க. பேக்ரவுண்ட் ஒன்று இருக்கு. இப்போ நீங்க என்ன ஒன்று வச்சிருக்கீங்க, ஒரு நேச்சர் ஒரு லேயர் வச்சிருக்கீங்க. இப்போ நீங்க பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிட்டு இங்க மூவ் ஆப்ஷனை மூவ் பண்ணீங்கன்னா ஒண்ணுமே வராது. உங்க லேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க, லேயர் 2 செலக்ட் பண்ணிட்டு இப்போ மூவ் பண்ணீங்கன்னா அந்த இது மட்டும் என்ன மூவ் ஆகும். ஸோ இதோட நான் கொஞ்சம் பெருசு பண்ண போறேன். ஐ வாண்ட் டு என்லார்ஜ். இதை என்லார்ஜ் பண்ணணும் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்ம், ஃப்ரீ டிரான்ஸ்ஃபார்ம். ஸோ கண்ட்ரோல் டி, யூ கேன் see here, control T ன்னு கொடுத்த உடனே என்ன கிடைக்கும், இந்த மாதிரி டைமென்ஷன்ஸ் வந்துரும், ரைட்? ஸோ கண்ட்ரோல் டி, ஐ ரிப்பீட், கண்ட்ரோல், இந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கிறீங்க, லேயர் 2 செலக்ட் பண்ணிக்கிறீங்க, கண்ட்ரோல் டி.
ஸோ இந்த மாதிரி கிடைச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் இமேஜ் எப்பவுமே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்படி இருந்து இந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாது, ஸ்ட்ரெச் பண்ணக்கூடாது. இப்படி கூட்டுறது, இந்த மாதிரி பண்றது, இப்படி பண்ணீங்க அப்படின்னா யூ ஓன்ட் கெட் கரெக்ட் கிளாரிட்டி ஆஃப் பிக்சர் கிடைக்காது. அந்த பிக்சர் எப்பவுமே என்ன பண்ணுவாது, தெரியாதவங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க. சிலவங்க பார்த்தீங்கன்னா சில இமேஜஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈக்குவல் டைமென்ஷன்ஸ்ல இருக்காது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு நல்லா சொல்றேன் பாருங்க. கண்ட்ரோல் டி கிளிக் பண்ணிட்டு இந்த கார்னர்ல எய்தர் லெஃப்ட் சைடு பாட்டம் கார்னர் ஆர் ரைட் சைடு பாட்டம் கார்னர்ல உங்க ப்ரெஷரை கொண்டு போயிட்டு ஷிஃப்ட் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஷிஃப்ட் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வச்சுட்டு அப்படியே மவுஸ் பட்டனை கிளிக் பண்ணி அப்படி ரிமூவ் பண்ணாம அப்படியே டிராக் பண்ணீங்கன்னா you can expand that image with same resolution. அந்த resolution அப்படியே இருக்கும், ரைட்? ஸோ நீங்க எப்படி என்ன பண்ணாலும் என்னது, அந்த resolution shift press பண்ணிட்டு again அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற அந்த இதுல நான் அந்த மவுஸ் பட்டனை ரிமூவ் பண்ணாம அப்படியே ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ நவ் ஐ காட் இட். திஸ் இஸ் வாட் மை இமேஜ், ரைட்? இஸ் இட் கிளியர்? ஸோ A4 சைஸ்ல இமேஜ் வேணும், ஏதாச்சும் ஒரு இமேஜ் வேணும்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு ஒரு பேக்ரவுண்ட் வேணும், ஒரு நெட்லயே எல்லா இமேஜஸுமே இருக்கு, நீங்க எங்கேயுமே போக தேவையில்ல. A4 சைஸ் இப்போ ஒரு கிரீன் இமேஜ் வேணும், கிரீன் பேக்ரவுண்ட் வேணும்னா A4 சைஸ் கிரீன் பேக்ரவுண்ட் அப்படின்னு ஏதாச்சும் ஒன்று டைப் பண்ணிக்கோங்க கூகுளில், கிரீன் பேக்ரவுண்ட், ரைட்? யூ வில் கெட் லாட் ஆஃப் இமேஜஸ் லைக் திஸ். அந்த இமேஜஸ் கிளிக் பண்ணிக்கோங்க, ஏதாச்சும் ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜ் செலக்ட் பண்றீங்க அப்படின்னா இது அப்படியே சேவஸ் கொடுத்து இது செலக்ட் பண்ணிக்கோங்க. Okay, so I'm going to use this. In the image use பண்ற save as. ஃபர்ஸ்ட் இமேஜ் உங்க சிஸ்டம்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க, சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஏதாச்சும் ஒரு லொகேஷன்ல. ப்ளீஸ் சேவ் தட் இமேஜ். ஐ எம் கோயிங் டு சேவ் இட் இன் த டெஸ்க்டாப்ல நான் சேவ் பண்ணி வைக்கிறேன். சேவ் பண்ணிட்டேன், ரைட்? ஸோ மை இமேஜ் இட் இஸ் டவுன்லோடட், இட் இஸ் 196 KB. ஓகே, ஐ கேன் க்ளோஸ் திஸ். தென் யூ see here, then file, open, desktop. your downloaded file வந்து இந்த இடத்துல இருக்கும், இங்க தெரியுதா? செலக்ட் பண்ணிட்டு ஓபன் பண்ணிட்டீங்க அப்படின்னா you will get it. இது கிடைச்சிடும். தென் நான் சேம் சொன்ன மாதிரி இங்க அப்படியே என்ன பண்ணீங்க, மூவ் ஐகான் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. மூவ் ஐகான் செலக்ட் பண்ணி அப்படியே மவுஸை பிரஸ் பண்ணி இப்படி இங்க டிராக் பண்ணிட்டீங்கன்னா you will get A4 சைஸ். இது உங்களுக்கு என்ன வந்துடும், இங்க வந்துடும். you can இங்க பிரஸ் பண்ணிட்டு T பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே நீங்க என்ன பண்ணிக்கலாம், we can enlarge like this. ஓகே, இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், உங்க சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்லார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்போ இந்த உள்ள இருக்கிற லேயர் உங்களுக்கு தெரியல, லேயர் 2ன்னு ஒன்று இருக்கு, லேயர் 3ன்னு ஒன்று இருக்கு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன், எனக்கு லேயர் 3க்கு மேல லேயர் 2 வேணும் அப்படின்னா இந்த லேயர் 3யை அப்படியே கீழே கொண்டு வந்துருங்க, பேக்ரவுண்டுக்கு மேலே கொண்டு வந்துருங்க. அப்படியே எல்லாமே மவுஸை ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டு மவுஸ்ல என்ன பண்ணிட்டு இந்த லேயர் மேலே கொண்டு போறேன் அப்படின்னா இந்த லேயரை செலக்ட் பண்ணி மவுஸை நல்லா கிளிக் பண்ணி ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே என்ன பண்ணணும், மேலே மூவ் பண்ணணும். அது 2 கீழே மூவ் பண்ணிட்டீங்கன்னா இது கீழே போயிடும், ரைட்? ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், we can do it. ஸோ எகைன் கண்ட்ரோல் T பண்ணி இப்போ நான் என்னோட டைமென்ஷன் இவ்வளோ எனக்கு வேண்டாம், நான் என்ன பண்ணிக்கிட்டேன் ஒரு பக்கம் அப்படி இருக்கட்டும். ஓகே, லேட்டர் ஐ கேன் யூஸ் இட். ஓகே, டெலிட் பண்ணிக்கிறேன், லேட்டர் நமக்கு வேணுங்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி ஒரு இமேஜ் கொண்டு வருது, எப்படி ஒரு லேயருக்கு மேலே ஒரு லேயர் கொண்டு வருது அப்படிங்கிறது பார்ப்போம். ஓகே, நவ் ஸோ இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் வில் ஒர்க் வித் டெக்ஸ்ட். இப்போ இதுல வந்து இப்போ இந்த இமேஜில் எனக்கு கொஞ்சம் டெக்ஸ்டஸ் கிரியேட் பண்றேன். ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட்டை நாங்கள் டைப் பண்ணணும் அப்படின்னா டெக்ஸ்ட்டுக்கு இங்கே ஒரு டீன்னு ஒரு ஐகான் இருக்கும், தெரியுதா உங்களுக்கு? டெக்ஸ்ட் ஐகான். இந்த டெக்ஸ்ட் ஐகானை இங்கே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க, ரைட்? செலக்ட் பண்ண உடனே இங்கே கலர், யூ கேன் சேஞ்ச் த கலர். ஸோ கலர் நான் வந்து ஒரு ரெட் கலர் கொடுக்குறேன். ரெட் கலர் கொடுத்த உடனே வாட் எவர் ஐ எம் கோயிங் டு டைப் இட் ஹியர் அது ரெட் கலர்ல வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வெல்கம் யூ ஆல் அப்படின்னு நான் இப்போ ஒன்று போட்டுக்கிறேன். வெல்கம் யூ ஆல், ஐ எம் கோயிங், ஸோ ஐ ஹவ் டேக்கன், ஸோ வெல்கம் யூ ஆல் இங்கே டைப் பண்ணிட்டேன். அது இன்னும் ஒரு லேயராக வரும், நல்லா பாருங்க, அது ஒரு லேயராக வந்துடும், ஒரு டெக்ஸ்ட் லேயராக கிரியேட் ஆகும், ரைட்? புரிஞ்சுதா?
ஸோ டெக்ஸ்ட் இந்த சிம்பிள் ப்ரெஸ் பண்ணிக்கிறீங்க, ரைட்? இந்த டெக்ஸ்டிங் செலக்ட் பண்ணிட்டு இப்போ இங்கே இன்னொரு இது வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ப்ரெஸ் பண்ண உடனே இங்கே லேயர் 3 ஃபார்ம் ஆயிருச்சு, டெக்ஸ்ட் லேயர். இங்கே இப்போ கலர் மாற்றிக்கலாம். இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா we can change the color. For example, it is in blue color, you need na blue color. Thank you. ஓகே, ஸோ டெக்ஸ்ட் நான் இங்கே டைப் பண்ணிக்கிட்டேன். டெக்ஸ்ட் இன்க்ளூட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இப்போ ஏதாவது ஒரு மீம்ஸ் போடுறீங்க, ஏதாச்சும் ஒரு நல்ல மீம்ஸ் போடுறேன், ஏதாவது ஒரு காமெடி பின்னாடி போயிட்டு இருக்கு, அதோட ஸ்னாப்ஷாட்ல நீங்க ஏதாவது டைப் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணலாம். அந்த இமேஜ் ஃபர்ஸ்ட் இங்க ட்ராக் பண்ணி போட்டு தமிழ் ஃபாண்ட்ல தமிழ்ல டைப் பண்ணா தமிழ் ஃபாண்ட் போட்டிங்க, தமிழ் இது வந்து நம்ம இங்கிலீஷ். இப்போ என்னோட சிஸ்டத்தில் தமிழ் ஃபாண்ட் இல்லை, ஸோ நம்ம என்ன ஃபாண்ட் செலக்ட் பண்றோம் அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. இப்போ நீங்க ஃபாண்ட் டைப் நாங்கள் செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஃபாண்ட் டைப்ஸ் இருக்கு, ரைட்? வேரியஸ் ஃபாண்ட் டைப்ஸ் இருக்கு. நீங்க இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஃபாண்ட்டோ அந்த ஃபாண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்க இது மாறும். எப்படி உங்களுக்கு வேர்டு, எக்ஸல் இப்போ சொல்லி கொடுத்துருவாங்கல்ல, வேர்ட்ல எப்படி ஃபாண்ட் சைஸ் வெரி பண்றது, அதே மாதிரி இது வந்து என்னது, ஃபாண்ட்டோட நேமை எந்த ஃபாண்ட் வேணாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், மாத்திக்கலாம், ரைட்? ஒரு ஃபாண்டா இப்போ நான் சேஞ்ச் பண்றேன், ரைட்? ஸோ ஒரு ஃபாண்டா நீங்க சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், யூ வில் கெட் டிஃபரெண்ட் ஃபாண்ட் சைஸ். ஸோ அந்த ஃபாண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எய்தர் அது இட்டாலிக்ல வேணுமா, இல்லைன்னா என்ன போல்ட்ல வேணுமா, இல்லைன்னா போல்ட் அண்ட் இட்டாலிக் வேணுமா பண்ணிக்கலாம், ரைட்? சிமிலர்லி ஃபாண்டோட சைஸை கூட்டிக்கலாம். இப்போ 30 பாயிண்ட் வேணும், ஆர் வாட் எல்ஸ் 36 பாயிண்ட்ஸ்ல வேணும், எப்படி வேணாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், மாத்திக்கலாம். மாத்திட்டு அப்படியே மவுஸை கிளிக் பண்ணி டிராக் பண்ணி எங்க வேணாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இஸ் இட் கிளியர்? வி கேன் ஜூம் இன் பண்ணிப்போம். அப்பதான் அந்த ஒர்க் கொஞ்சம் நீட்டா இருக்கும். எந்த இடத்துல இருக்கு, இப்போ வெல்கம் யூ ஆல் அப்படிங்கிறது இப்போ எங்க வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், மூவ் பண்ணி எந்த இடத்துக்கு வேணாலும் வச்சுக்கலாம், ரைட்? கலர் வேணாலும் கலர் என்ன பண்ணிக்கலாம், மாத்திக்கலாம், ரைட்? இஸ் இட் கிளியர்? ஸோ இது நான் மாத்திட்டேன். ஸோ கலர் வந்து இப்போ வேர்டு, எக்ஸல் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு கலர் அது மட்டும் தான் இருக்கும். பட் போட்டோஷாப்ல we can do டெக்ஸ்ட்லயே நிறைய வெரைட்டிஸ் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கோங்க, டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறீங்க. இப்போ இந்த இடத்துல வந்தோன்னா என் டெக்ஸ்ட் எப்படி செலக்ட் பண்றது பாருங்க. இப்படி இது ரைட் கிளிக் பண்ணணும், மவுஸ்ல வச்சு ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா லேயர் 2 செலக்ட் ஆகும், ரைட்? எனக்கு இப்போ டெக்ஸ்ட் தான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலே வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணி இங்கே வரும் வெல்கம் யூ ஆல் வேணுமா, டெக்ஸ்ட் லேயர் 2 வேணுமான்னு வரும். ரைட் கிளிக் பண்ணி வெல்கம் யூ ஆல் செலக்ட், நான் வெல்கம் யூ ஆல் செலக்டட். அப்போ வெல்கம் யூ ஆல் செலக்ட் பண்ணிட்டு we can change இது எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், எடிட்டிங் எல்லாமே பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கிளிக் பண்ணீங்கன்னா you see here இது ஆட் லேயர் ஸ்டைல்னு சொல்லுவாங்க. இங்கேயும் போய் லேயர் ஸ்டைல் எடுத்துக்கலாம், லேயர் ஸ்டைல் எடுத்துக்கலாம். லேயர் ஸ்டைல் எடுத்து ஓப்பன் பண்ணீங்கன்னா இங்கே எல்லா ஆப்ஷனும் வரும், ரைட்? ஆர் அதர்வைஸ் இங்கே எங்களுக்கு என்ன இருக்கு, we have a tab here, it is visible. இந்த இடத்து பாருங்க, கிளிக் பண்ணி ஆட் லேயர் ஸ்டைல் கொடுத்தீங்கன்னா இன்னும் கலர் அந்த வெல்கம் யூ ஆல் இன்னும் நல்ல ஸ்டைலா மாத்தணும் அப்படின்னா நான் இங்கே போய் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். டயலாக் பாக்ஸ் லேயர் ஸ்டைல் ஓப்பன் பண்ணுங்க. லேயர் ஸ்டைலில் இப்போ ஏதாவது ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க, ட்ராப் ஷேடோ. இப்போ யூ வில் கெட் ஒன் லைக் திஸ். இந்த மாதிரி ஒரு டேப் உங்களுக்கு டயலாக் பாக்ஸ் வரும். ஸோ இதில் என்ன பண்ணிக்கலாம்னா ட்ராப் ஷேடோ ட்ராப் பண்ணிக்கலாம். ஒரு பிளாக் கலர்ல ஒரு ஷேடோ வரணும் அப்படின்னா அந்த ஷேடோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த ட்ராப் ஆகும். ஸோ அதோட ஒபாசிட்டி வேல்யூவை நல்லா கூட்டிக்கலாம். 900% வச்சுன்னா நல்லா தெரியும் ஷேடோ. அதை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆகிடும், கம்மி ஆகிடும். ஸோ யூஸ்வலாக கொஞ்சம் ஷேடோ வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் லெட்டர்ஸ் கொஞ்சம் நல்லா டார்க்காக தெரியும். டிஸ்டன்ஸ், ஷேடோட டிஸ்டன்ஸ் ரொம்ப பக்கத்தில் வேணுமா, இல்லை ஷேடோ வந்து பாருங்க டிஸ்டன்ஸ் போட்டு அந்த லெட்டர்ஸ் பின்னாடி போக தெரியுதா? ஸோ லேயர் ஸ்டைல் ஸோ டிஸ்டன்ஸ் என்ன பண்ணிக்கலாம், we can change the distance. ஸோ நம்ம கம்மியாக கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மியாக வச்சுட்டு தென் இன்னர் ஷேடோ வேணாலும் இன்னர் ஷேடோ போட்டுக்கலாம், ரைட்? தென் அவுட்டர் க்ளோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அவுட்டர் க்ளோ ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நீங்க ஒர்க் நான் சொன்ன மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஃபோட்டோஷாப்ல நீங்க ஒன்று நீங்க தான் என்ன பண்ணிக்கணும், ஒர்க் பண்ணி நீங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் பார்க்கணும். ஸோ பெவலி ஸ்டைன் கலர் ஓவர்லே கொடுக்குறோம் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். உங்களுக்கு உங்களுடைய ரசனைக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய இமேஜஸோட இதை மாத்திக்கலாம். இன்னர் க்ளோ இல்லை பெவலிஸ் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டெயின்ஸ் ஆர் கலர் ஓவர்லே கொடுக்கலாம், ஆர் கிரேடியன்ட் ஓவர்லே கொடுத்துக்கலாம், ரைட்? இந்த மாதிரி ஒவ்வொரு ஓவர்லே கொடுக்க கலர் மாறிட்டே இருக்கும், ரைட்? ஸோ இதெல்லாமே நீங்க எப்படி செல்போன்ஸ் ஒரு ஆப்ஷனையும் நீங்களே சர்ச் பண்ணி பண்றீங்க அந்த மாதிரி தான், ரைட்? அதுல இது எல்லாமே கலர்ஸுக்கு. தென் இது ட்ராப், ஸ்ட்ரோக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது ஆக்சுவலா எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணிருப்பாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்ட்ரோக்னு கிளிக் பண்ணுங்க அப்படின்னா
இந்த இமேஜ், இந்த லெட்டர் வெல்கம் யூ ஆல் சுத்தி ஏதாச்சும் ஒரு கலர் போடுறேன். இப்போ நாங்கள் ரெட்டே செலக்ட் பண்ணி வச்சிருக்கனால அவங்களுக்கு அப்படி இருக்கு. ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் வந்து ஒரு கிரீன் கலர் செலக்ட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. கிரீன் கலர் இட் இஸ் நாட் லுக்ஸ் குட். ஆர் எல்லோ கலர் ஓகே பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ அந்த வெல்கம் யூ ஆளுங்கிறது ரெட் கலர்ல இருந்துச்சு. இந்த எல்லோ கலர்ல ஒரு சின்ன ஸ்ட்ரோக் கொடுத்துருக்கேன். அந்த ஸ்ட்ரோக்கோட சைஸ் நீங்க என்ன பண்ணிக்கலாம், கூட்டிக்கலாம். சைஸை கூட்டினீங்க அப்படின்னா நல்லா என்ன ஆகும், இந்த மாதிரி நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்க நிறைய மேரேஜ் இன்விடேஷனு இல்லைன்னா ஃப்ளெக்ஸ் பேனர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதெல்லாம் நீங்க பார்க்கலாம். ரைட். ஆக்சுவலி ஃபோட்டோஷாப் கொஞ்சம் இன்ஸ்டால் பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்ல சிஸ்டமா இருக்கணும். ரொம்ப ஸ்லோவா இருந்தது, வேற ஏதாச்சும் பேக்ரவுண்ட் ஃபைல்ஸ் ரன்னிங் ஆயிட்டு இருந்தது அப்படின்னா உங்க ஃபோட்டோஷாப் வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். நல்லா இருக்கு உங்க மொபைல் நல்ல கான்ஃபிகரேஷன்ல உங்க சிஸ்டம் இருக்கு அப்படின்னா we can ரொம்ப ஈஸியா இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். இப்போ ஆக்சுவலி சம் பேக்ரவுண்ட் ஃபைல் இட் இஸ் ரன்னிங். ஸோ என்னோட சிஸ்டத்தில் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. ரைட். ஓகே ரைட். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், we can change the size. ஸோ இந்த மாதிரி நான் இப்போ சேஞ்ச் ஒரு எல்லோ கலர்ல ஒரு லெட்டர் போட்டுட்டு இதோட ஒப்பாசிட்டியும் குறைச்சிக்கலாம். எல்லோட நல்ல டார்க் எல்லோ வேணும், இல்லை லைட்டாக போடணுமா அப்படிங்கிறதையும் இந்த ஒப்பாசிட்டியும் வேரி பண்ணிக்கலாம். ரைட். ஸோ வேரி பண்ணிக்கிட்டீங்கன்னா இட் இஸ் பெட்டர். ஓகே. ஸோ நான் இது போட்டிருக்கேன். இப்போ ஒப்பாசிட்டி ஃபுல்லாக வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஓகே கொடுத்துட்டேன்னா நவ் மை வெல்கம் யூ ஆளுங்கிறது இந்த மாதிரி இருக்கு. ஸோ சேம் திங் கேன் பி டன் இன் தேங்க்யூ. தேங்க்யூ இப்போ நான் செலக்ட் பண்ணணும். இப்போ தேங்க்யூ தான் லேயரை செலக்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ எந்த இதை செலக்ட் பண்ண போறீங்களோ அது பக்கத்தில் வச்சுட்டு மவுஸ்ல ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா தேங்க்யூ செலக்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் தான் உங்களால் மூவ் பண்ண முடியும். இல்லைன்னா வேற ஏதாச்சும் ஓப்பன் தான் இதான் மூவ் ஆகும். எது செலக்ட் ஆயிருக்கோ அதான் மூவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பேக்ரவுண்ட் செலக்ட் ஆயிருந்தா பேக்ரவுண்ட் அது அப்படியே தான் மூவ் ஆகாது. ரைட். ஸோ எந்த லேயரை நீங்க செலக்ட் பண்றோம் அப்படிங்கிறது தான். சிலவங்க நல்ல முட்டி மோதிட்டு போட்டோஷாப்ல ஒண்ணுமே ஒர்க் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி போயிருவாங்க. ஏன்னா லேயரை கரெக்டா செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணினா நீங்க என்ன ஒர்க்னாலும் இதுல பண்ண முடியும். இப்போதைக்கு பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஒரு லேயர், வெல்கம் யூ ஆல் ஒரு லேயர், அந்த நேச்சர் ஒரு லேயர், தேங்க்யூ ஒரு லேயர், 3 லேயர் இருக்கு. ரைட். இப்போ நான் தேங்க்யூ மட்டும் செலக்ட் பண்றேன். தேங்க்யூ மட்டும் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இங்க ஸ்ட்ரோக் கிளிக் பண்ணிக்கிட்டேன். ஆட் லேயர் ஸ்டைல் போட்டுட்டு ஸ்ட்ரோக் போட்டுக்கிறேன். ஸ்ட்ரோக்ல ப்ளூ கலர் பாத்தீங்கன்னா ப்ளூ கலருக்கு பேக்ரவுண்ட் என்ன ஸ்ட்ரோக் என்ன போடலாம், we can have blue with red போடலாமா. இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எது நல்லா இருக்கா என்ன ஏதுங்கிறது நீங்களே டெமோ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ப்ளூ வித் இந்த இது கூட இட் இஸ் லுக்ஸ் குட் மை பெர்செப்ஷன். ஸோ அதான் போட்டோஷாப்புங்கிறது உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஏற்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்க இதுக்கெல்லாம் போனீங்க அப்படின்னா ஸ்டூடியோலாம் போனீங்கன்னா அந்த கஸ்டமரையும் பக்கத்துல வச்சு தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரோட பெர்செப்ஷன் ஒவ்வொருத்தரோட இது என்ன எப்படி இருக்கும், ரசனை வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ரைட். ஸோ இப்போ தேங்க்யூ வந்து ரொம்ப சின்னதா இருக்கு, எனக்கு கொஞ்சம் ஃபாண்ட் சைஸை கூட்டணும் அப்படின்னா எகெயின் டி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இது பக்கத்துலேயே வச்சுட்டு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஃபாண்ட் சைஸை என்ன பண்ணிக்கலாம் 30க்கு மாத்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகிடும். இல்லை எனக்கு ஃபாண்ட் சைஸ் இங்கே போய் ஓப்பன் பண்ண முடியலன்னா எந்த லேயரும் அந்த லேயர் செலக்ட் பண்ணிக்கோங்க. எகெயின் ஃப்ரீ டிரான்ஸ்ஃபார்முக்கு கண்ட்ரோல் டி கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பாக்ஸ் வந்துடும். ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு கார்னர்ல வச்சு என்லார்ஜ் பண்ணீங்கனாலும் ஈக்குவல் டைமென்ஷன்ல உங்களுக்கு என்ன ஆயிடும், டெக்ஸ்ட் வந்து என்லார்ஜ் ஆயிடும். ரைட். ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்ல எப்படி ஒர்க் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படிதான் உங்களுக்கு வந்து என்ன இருக்கும், போட்டோஷாப்ல டெக்ஸ்ட்ல ஒர்க் பண்ணுவீங்க. வெல்கம் யூ ஆல், தேங்க்யூ, எந்த ஒரு இன்விடேஷன் பெரிய இன்விடேஷன் டிசைன் பண்ணாலும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் யூஸ்வலாக எங்கள் டிபார்ட்மெண்ட் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல எல்லா ப்ரோச்சர் இன்விடேஷன் எல்லாமே இப்போ நாங்கள் தான் டிசைன் பண்ணுவோம். ஸோ இப்போ அந்த டிசைனை இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ கேன் இப்போ ஒரு கோவிட் வேக்சினேஷன் எல்லாரும் போடணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எங்கள் டிபார்ட்மெண்ட்ல இருந்து நாட் டிபார்ட்மெண்ட் காலேஜ்ல இருந்து ஒரு ப்ரோச்சர் ஒன்று டிசைன் பண்ணேன். ஸோ இட் இஸ் டிசைன் பை மீ. ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have so many layers here. இந்த COVID-19 வேக்சின் இந்த பாட்டில் இந்த இமேஜை மட்டும் பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தீங்கன்னா அது வந்து எனக்கு லேயர் 1ல இருக்கு. தெரியுதா? திஸ் இஸ் வாட் த இமேஜ். பேக்ரவுண்ட் இமேஜ் ஒன்று நீட்டாக செலக்ட் பண்ணிக்கணும். கூகுளில் சர்ச் பண்ணி எதை நீங்கள் என்ன போஸ்டர் போட போறீங்க, ரைட், எந்த போஸ்டர் நீங்கள் இதில் டிசைன் பண்ண போறீங்களோ அதுக்கு ரிலவெண்ட்டாக ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் நல்ல லைட் கலரா இல்லைன்னா
கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஃபாண்ட் சைஸ் மாத்திக்கலாம். ஸோ இதை என்ன பண்ணிக்கணும், we have to select it. ஸோ ரைட், நான் இங்க வந்து ஒரு கோவிட் வேக்சினேஷனுக்காக நாங்க போட்டனால நான் என்ன பண்ணிக்கிட்டேன், ஒரு இமேஜ், இந்த மாதிரி ஒரு இமேஜ் எடுத்துக்கிட்டேன். எடுத்துட்டு we have to design it. நீங்க தான் கிரியேட்டிவா யோசிக்கணும். காலேஜ் பேர் இதான், எங்க காலேஜ் பேர் ராம்கோ இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்ரூவ்ட் பை ஏசிடி அண்ணா யூனிவர்சிட்டி. ஸோ இது அடுத்த லேயர் 3ல இருக்கு. ரைட், நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் சார், இது லேயர் 3ல இருக்கா 1ல இருக்கான்னா நீங்க செலக்ட் பண்ணி பார்த்து தெரியும். 1 செலக்ட் பண்ணீங்கன்னா நீங்க மூவ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், இமேஜ் தான் மூவ் ஆகும். ரைட், ஸோ we have to check whether our right selection is made or not அப்படிங்கறத செலக்ட் பண்ணி லேயர் 3 அப்படின்னா உங்க ராம்கோ இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இப்போ செலக்ட் ஆயிடுச்சு. ரைட், ஸோ இங்க RU 18+, இப்போ இதெல்லாமே ஒரு இமேஜ், ஒரு லேயர். RU 18+, யூ ரெஜிஸ்டர் யுவர் செல்ஃப் cowin.gov.in ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இது எங்க காலேஜ் வெப்சைட் www.ritrjpm.ac.in. லெட்ஸ் கெட் வேக்சினேட்டட், எல்லாரும் நம்ம வேக்சினேட் போட்டுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி என்னது, இந்த மாதிரி ஒரு உறுதிமொழி எடுக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு டிசைன் நாங்க தான் டிசைன் பண்ணோம். இதே மாதிரி உங்க ஸ்கூல் பேர் போட்டு நீங்க ஏதாச்சும் ஒரு பண்ணலாம். இப்போ ஸ்கூல்ல ஏதாச்சும் ஒரு எல்லாருக்கும் ஒன்று சொல்ல போறீங்க அப்படின்னா, இப்போ எல்லாம் யூஸ்வலா நம்ம என்னதான் இப்போ வாட்ஸ்அப்லயும் இதுலயும் நம்ம நிறைய லெட்டர்ஸா டைப் பண்ணா யாருமே பாக்குறது இல்லை. ஏதாச்சும் ஒரு வீடியோ போடணும், இல்லைன்னா ஒரு இமேஜ்ல போட்டீங்கன்னா மட்டும்தான் எல்லாருமே என்னது லைக் பண்றாங்க. அப்பதான் இப்போ யாரு இப்போ 4 பேஜ் 4 லைன் 5 லைனுக்கு மேல வாட்ஸ்அப்லயே எதுலையுமே ஒரு கண்டென்ட் வருதுன்னா அது யாரும் படிக்கிறது இல்லை. அதுக்காக தான் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மீம்ஸ்ங்கிறத விட இந்த மாதிரி ஏதாவது போஸ்ட் மாதிரி பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா, இப்போ நான் என்ன பண்ணோம், ராம்கோ இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி காலேஜ் எல்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி இதுல ரெஜிஸ்டர் பண்ணுங்க அப்படின்னா ஒரு அட்ராக்ஷன் இருக்காது அதுல ஒரு. ஸோ இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணி இது எல்லாரும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாவோ இல்லைன்னா ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியிலையோ ஷேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்க, ரெஜிஸ்டர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ரைட், ஸோ இப்போ இதுதான் செட்டப். ஸோ இப்போ நான் இங்கே RU 18+ங்கிறது இப்போ இப்படி இருக்கு. நான் வந்து ஆக்சுவலா இப்போ எனக்கு வந்து ஒரு இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் வேணும்னு வச்சுக்கோங்க. நான் இங்க பாத்தீங்கன்னா இங்க என்ன செலக்ட் பண்ணலாம், இப்போ இங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ ஷேப் டூல்னு சொல்லுவாங்க இதை, ஷேப் டூல் சரிதாங்க. ஷேப் டூல், இந்த ஷேப் டூல செலக்ட் அதை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்றேன், ரெக்டாங்கிள் டூல் செலக்ட் பண்றேன், ஆர் ரவுண்டட் ரெக்டாங்கிள் டூல், எலிப்ஸ் டூல், பாலிகன் டூல், லைன் டூல் எல்லாமே இருக்கு. ஸோ நான் இப்போ வந்து ஒரு எலிப்ஸ் டூல் எடுக்கிறேன்னு வைங்க. இந்த எலிப்ஸ் டூல் வச்சுட்டு மவுஸை கிளிக் பண்ணி இப்படி டிராக் பண்ணேன் அப்படின்னா ஐ கேன் கெட் இட். ரைட், ஸோ இதை நீங்க போடுறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணலாம், கலர்ஸ் மாத்திக்கலாம். கலர்ஸ் இப்போ என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு வயலட் கலர்ல வேணும் அப்படின்னா வயலட் கலர் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. செலக்ட் பண்ணிட்டு நவ் யூ கேன் draw it, you will get violet color. ரைட், ஸோ இந்த மாதிரி என்ன இருக்கு, ஒரு இமேஜ் கிடைச்சிச்சு. ஸோ அதை வந்து என்ன பண்ணிக்கலாம், Ctrl T ப்ரெஸ் பண்ணிட்டு ஃப்ரீ டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு எவ்வளோ பெருசு வேணாலும் கம்மி பண்ணாலும் பண்ணிக்கலாம். ரைட், ஸோ இப்படி இருக்கு. இப்போ நான் ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணணும், இதுக்குள்ள ஏதாவது ஒரு லெட்டர் கொண்டு வரணும் அப்படின்னா ஈஸியாக கொண்டு வந்துக்கலாம். ஸோ டெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறீங்க, ஃப்ரீ டு ரெஜிஸ்டர், இதுல ஃப்ரீ தான், ரெஜிஸ்டர் பண்ணுங்க, ஃப்ரீ டு ரெஜிஸ்டர். ஏன்னா கலர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேம் கலர் இருக்கு, இதுவும் வயலட் லெட்டரும் வயலட். ஸோ அதுக்கு முன்னாடி லெட்டரோட கலரை மாத்திக்கோங்க. எழுதுறதுக்கு முன்னாடி லெட்டரோட கலர் மாத்துறதுக்கு இங்க டாப்ல we can change the letter color into black. ரைட், ஸோ நிறைய நீங்களே ஒர்க் பண்ணீங்கன்னா அந்த கலர் கான்ட்ராஸ்ட் உங்களுக்கே தெரியும். பேக்ரவுண்ட் கலர் இந்த கலர் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அடுத்து நம்ம எழுதுற கலர் என்ன போட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது நீங்களே போக போக தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ நான் டார்க் ப்ளூ வச்சுக்கிறேன். ஸோ ஃப்ரீ டு ரெஜிஸ்டர், ஃப்ரீ எல்லாரும் ரெஜிஸ்டர் பண்ணுங்க, இந்த cowin.in அப்படிலாம் ரெஜிஸ்டர் பண்ணுங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ஐகான் செலக்ட் பண்றேன். நீங்க ஒரு ஐகானை நீங்களே ஃபார்ம் பண்ணிக்கலாம். ரைட், ஸோ ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இது எங்கே வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், மூவ் பண்ணி வச்சுக்கலாம். Ctrl T ஓப்பன் பண்ணிட்டு we can increase the font size. ரைட், இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இது கலர் வந்து இந்த இதுக்கு ஏற்ற மாதிரி இல்லை. ஸோ கலர் ஏதாச்சும் என்ன பண்ணிக்கலாம், we can change the color. ஷேப் 3 கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் என்ன பண்ணிக்கலாம், we can change the color. இந்த கலர் எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நீங்க என்ன பண்ணிக்கலாம், நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ போட்டோஷாப்ல நீங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா தான் நிறைய டவுட்ஸ் வரும். ரைட், ஸோ கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணி போட்டோஷாப் இன்ஸ்டால் பண்ணி நீங்க அங்கங்கே ஒர்க் பண்ணுங்க. டெஃபினட்டா போட்டோஷாப் வந்து ஒரு டிசைன் நல்ல ஒரு, நான் திரும்ப சொன்ன மாதிரி உங்களுக்கு நல்ல டைம் பாஸ் ஆகும். அன்னெசரியா, ஏன்னா இந்த போட்டோஷாப் வச்சு நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணாங்க. போட்டோஷாப் லெவல்ல ஸ்டார்ட் பண்ணி வீடியோ எடிட்டிங் அது இதுன்னு எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரைட், ஸோ அந்த மாதிரி சாஃப்ட்வேர் லைன்ல இது வந்து ரொம்ப ஈஸியா ஒரு உடனே நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த அவுட்கம் நம்மளே ரியலைஸ் பண்ணலாம். நல்லா இருக்கு, நம்ம பண்ண டிசைன் நல்லா இருக்கு,
இது எல்லாருக்கும் 4 பேருக்கு அனுப்புறது இது வாங்க. இது வந்து ரொம்ப ஈஸி. இட் இஸ் வெரி பேசிக். டெக்ஸ்ட்ல ஒர்க் பண்றது ரொம்ப பேசிக். இமேஜ் எல்லாம் இருக்கு. இன்னும் நிறைய அதுக்கு டீப்பா போனோம்னா இமேஜ் எல்லாம் கரெக்டா கிராப் பண்ணி ஒர்க் பண்ணலாம் பண்ணுவாங்க. இப்ப நீங்க போட்டோ ஆல்பம் எல்லாம் பண்ணுவாங்க. ஆல்பம் எல்லாம் பாத்தீங்கன்னா அது ரொம்ப ஹெவி ஒர்க். அந்த நம்ம எடுக்கிற போட்டோஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அதோட பிரைட்னஸ் இதெல்லாம் மாத்தணும். உங்க ஃபேஸ்ல இருக்கிற அந்த பிம்பிள்ஸ் இதெல்லாம் ரிமூவ் பண்றது இதெல்லாம் ரொம்ப இன்னும் அட்வான்ஸா போறது. இப்ப நம்ம அந்த அளவுக்கு அட்வான்ஸா நான் உங்களுக்கு சொல்லித்தர போறது இல்லை. ஸோ என்ன வேணும், எப்படி உங்களுக்கு ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்றது, அதுக்கப்புறம் நீங்களே என்ன பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, நீங்களே நிறைய ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஒரு கலரை செலக்ட் பண்ணிக்கலாம். ப்ளூ கலர் ஆர் ரெட் கலர். ஐ திங்க் ரெட் வந்து இட் சம்வாட் இட் இஸ் குட். ஓகே, ஸோ ரெட்டுக்கு இப்போ இந்த ஃப்ரீ டு ரெஜிஸ்டர் ஒரு ஒயிட் கலர் போட்டால் நல்லா இருக்குமா? we'll see whether if white color is better. No, we can select white color. Okay, it is good, right? So இந்த ரெண்டு இப்போ ஃப்ரீ டு ரெஜிஸ்டர்ங்கிறது ஒரு லேயர்ல இருக்கு, ரைட்? தென் பேக்ரவுண்ட்ல ஒரு ஷேப் 3 ஒரு லேயர் இருக்கு. ஸோ இந்த ரெண்டையுமே எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மெர்ஜ் பண்ணணும். நல்லா பார்த்துக்கோங்க, லேயர் 3. ஸோ திஸ் இஸ் ஃப்ரீ டு ரெஜிஸ்டர். அடுத்து லேயர் 3. இந்த ரெண்டையும் மூவ் பண்ணும்போது ஒரே இதுல மூவ் ஆகணும் அப்படின்னா இங்க வாங்க, இங்க லேயர்ல கலெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்க ஒரு பாக்ஸ் தெரியுது, அந்த இடத்துல ஒரு எம்டி பாக்ஸ் இருக்கு, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பின் சிம்பிள். பின்னா இப்ப ஃப்ரீ டு ரெஜிஸ்டர் இந்த சர்க்கிளும் இப்ப மெர்ஜ் ஆயிடுச்சு. இப்போ நீங்க மூவ் பண்ணீங்க, சாரி வேற ஏதோ மெர்ஜ் ஆயிருக்கு, வெயிட் லேயர் 3 மெர்ஜ் ஆயிருக்கு. ஃப்ரீ டு ரெஜிஸ்டர்ல மெர்ஜ் ஆகணும். ஸோ இங்க எடுத்து விட்டுக்கிறேன். ஃப்ரீ டு ரெஜிஸ்டர் இப்போ இந்த ஷேப்பும் மெர்ஜ் ஆயிடுச்சு. ஸோ நவ் see here, so this two are merged. இப்போ நீங்க ஓபன் மூவ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் மூவ் ஆகும். சைஸ் கூட்டுறீங்க குறைக்கிறீங்க அப்படின்னா ரெண்டுமே சேர்ந்து தான் என்ன ஆகும், சைஸோட கூடும் கம்மியாகும், ரைட்? ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், we can do the registration. ஸோ அந்த மாதிரி நீங்க கூகுள் இதுல ஏதாச்சும் ஒரு டூல்ல டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்க அப்படின்னா நிறைய யூடியூப் வீடியோஸ் வரும். நீங்க அதை வச்சே கூட நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். நான்லாம் சொல்ல போனா எனக்கு போட்டோஷாப் எனக்கு யாருமே சொல்லி தரல. சின்ன காலேஜ் ப்ரோச்சரு, காலேஜ் படிக்கிறப்போ அந்த ஒர்க் பண்றப்போ ஏதாவது சின்ன ப்ரோச்சர் டிசைன் பண்றதுக்காக நானா ஒர்க் பண்ணி தான் என்ன பண்ணிக்கிட்டேன், நிறைய டூல்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன், ரைட்? இப்போ யூடியூப் வீடியோஸ் இருக்கு, கூகுள்ல சர்ச் பண்ணுங்க, யூ கேன் லேர்ன் இட் மெனி திங்ஸ், ரைட்? திஸ் இஸ் வாட் தட்ஸ் கேஸ். இஸ் இட் கிளியர்? ஸோ ஃப்ரீ டு ரெஜிஸ்டர் நான் இப்போ ஒரு கார்னர்ல கொஞ்சம் ரைட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு இப்போ இதை ஒரு கார்னர்ல வைக்கிறேன் அப்படின்னா வச்சுக்கலாம். ஆர் அதர்வைஸ் மேலே எங்கேயும் கொண்டு போறேன்னா ஓகே, எங்கே வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், we can keep it. ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணணும் அப்படின்னா எப்படி டெக்ஸ்ட்ல ஒர்க் பண்றது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், ரைட்? ஸோ சேவ் பண்ணிக்கோங்க, கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணி நீங்க இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னா இதை நீங்க பிபிடில பவர் பாயிண்ட்ல ஒர்க் பண்ணலாம், வேர்ட்ல ஒர்க் பண்ணலாம். இந்த அளவுக்கு என்னதான் நீங்க ஜூம் பண்ணீங்கனாலும் அந்த கிளாரிட்டி அப்படியே இருக்கும். போட்டோஷாப்ல இட் இஸ் ரெசல்யூஷன் பிக்சல் பேஸ்ட் சாஃப்ட்வேர் அப்படிங்கறதுனால நீங்க என்ன இது பண்ணீங்கன்னா அந்த கிளாரிட்டி, அந்த இமேஜோட கிளாரிட்டி பாருங்க அப்படியே இருக்கும், ரைட்? ஸோ இப்போ ராம்கோ இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்கு. இந்த ராம்கோ இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜிக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரோக் கொடுக்கலாம்னா ஸ்ட்ரோக் கொடுக்கலாம், ரைட்? ஸோ வி கேன் ஹேவ் அ ஸ்ட்ரோக் லைக் திஸ். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரோக், கலர் ஸ்ட்ரோக் கொடுக்கலாம். வேற ஏதாச்சும் ஒரு கலர், ப்ளூ கலர். நீ பார்த்து தெரியும் ப்ளூ கலர்னா இப்போ காலேஜ் நல்லா பேர் நல்லா தெரியல. ஸோ இந்த கலர்னா இட் இஸ் சம்வாட் இட் லுக்ஸ் குட், ரைட்? நீங்களே மாத்தினீங்கனாலே என்ன ஆகும், உங்களுக்கு என்ன கலர் போட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கறத நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மஞ்சளா இருக்கு அப்படின்னா கொஞ்சம் பிரைட்டா இருக்கு, கொஞ்சம் நல்ல பிரைட்டா வேணாம், கொஞ்சம் இது குறைங்க அப்படின்னு கஸ்டமர் சொல்றாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம், we can change the colors. ஓகே, ஸோ இது ஒரு சிஸ்டம். ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க டெக்ஸ்ட்ல எப்படி ஒர்க் பண்றது அப்படிங்கிறது. ஸோ நிறைய இதுல நீங்க என்ன பண்ணிக்கலாம், we can have many symbols. இப்போ இந்த சிம்பிள்ஸ் எடுத்தீங்கன்னா கஸ்டம்ஸ் ரைட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ ஒரு ஆரோ வேணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஷேப்ல ரெக்டாங்கிள் டூல் இருக்கு, ரவுண்டட் ரெக்டாங்கிள் டூல், எலிப்ஸ் டூல், பாலிகன் டூல், லைன் டூல், கஸ்டம் ஷேப் டூல் இருக்கு. ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டு ஷேப்ஸ் கொஞ்சம் இருக்கும். இப்போ ஒரு ஆரோ வேணும், ரைட்? இல்லைன்னா இங்க இந்த இடத்துல என்னது வெப்சைட் போட்டிருக்கிறேன். இப்போ எனக்கு இங்க ஒரு போஸ்ட்ல அட்ரஸ் தெரிஞ்சுக்க போறேன் அப்படின்னா இப்போ போஸ்ட் வேணும் அப்படின்னா we can, ரைட்? ஸோ கலர் எந்த கலர் வேணுமோ அந்த கலர் மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா கலர் சேஞ்ச் ஆகிடும், ரைட்? இல்லை எனக்கு ஐ நீட் சம் அதர் ஷேப், ப்ரீ டிஃபைன்டா எனக்கு ஒரு ஷேப் இருக்கு, இந்த மாதிரி ஒரு ஷேப் இருக்கு, இந்த ஷேப் வேணும், இந்த ஒரு ஒயிட் கலர்ல போடுறேன்,
any shapes if I want to do. அது இந்த மாதிரி கிரியேட்டிவிட்டி எதை எங்க போடணும் அப்படிங்கறதுல நீங்க தான் டிசைட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒரு கிரியேட்டிவிட்டி உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நல்லாவே என்ன பண்ணலாம், போட்டோஷாப்ல ஷைன் பண்ணலாம். ஓகே, ஸோ ரைட் கிளிக் பண்ணி இது காப்பிரைட் சிம்பிள் ஆர் எனி ஒரு பல்ப் சிம்பிள் வேணும், ரைட். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், பல்ப் சிம்பிள் இப்போ எனக்கு வந்து கிரீன் கலர்ல இருக்கணும், ஒரு லைட் கிரீன்ல இருக்கணும் அப்படின்னா we can get it, right. So there are some free symbols இருக்கும், அதை நீங்க ஓபன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இனிமேல் இப்போ இந்த ஒர்க் பண்ணதை எப்படி சேவ் பண்றது, இல்லைன்னா ஒரு லேயரை எப்படி டெலிட் பண்றது. இப்போ நீங்க இப்போ இருக்கு எனக்கு இதெல்லாம் எல்லாமே வேண்டாம், இப்போ நான் ரீசெண்டா ஆட் பண்ணதாவது எனக்கு டெலிட் பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல கிளிக் பண்ணி மூவ் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டயகனல் சிம்பிள்ஸ் எனக்கு வேண்டாம் அப்படின்னா அதை வச்சு கிளிக் பண்ணி ஷேப் 5 ஓப்பன் பண்ணீங்கன்னா இது செலக்ட் ஆயிட்டு. இதை வந்து என்ன பண்ணிக்கணும், ஷேப் 5 செலக்ட் பண்ணீங்கன்னா இங்கே லேயர்ல எது செலக்ட் ஆயிருக்குன்னு தெரியும், இந்த ப்ளூ கலர் ஷேட்ல இருக்கிறது அந்த லேயர் செலக்ட் ஆயிருக்கு. அதுல வச்சு ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா டெலிட் லேயர்னு இருக்கும். டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆர் யூ ஷுவர் வாண்ட் டு டெலிட்னு கேட்கும், டெலிட் கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆயிரும். சிமிலர்லி எனக்கு இந்த ஷேப் வேணாம், ஷேப் 4 வேணாம், இந்த ஷேப் 4 செலக்ட் பண்ணிக்கிறீங்க, இங்க டெலிட் லேயர் கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆயிரும், ரைட். இல்ல எனக்கு ஷேப் 6 வேணாம் கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆயிரும். ஓகே, ஸோ இது டெலிட் பண்றது எப்படிங்கிறது. சிமிலர்லி இன்னும் என்ன இருக்கு அப்படின்னா சில லேயர் அப்படிதான் இருக்கும், ஆனா உங்களுக்கு இங்க அப்பியர் ஆகாது, அந்த மாதிரியும் பண்ணலாம். இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃப்ரீ டு ரெஜிஸ்டர் எனக்கு இப்போ வந்து அப்பியர் அது எனக்கு தெரியக்கூடாது அப்படின்னா நீங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஃப்ரீ டு ரெஜிஸ்டர்னு ஒரு லேயர் இருக்கா, இதை ஒரு அந்த கண்ணு மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கா, அதை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஃப்ரீ டு ரெஜிஸ்டர் தெரியாது, திருப்பி ஓப்பன் பண்ணீங்கன்னு தெரியும். லேயர் அப்படிதான் இருக்கும். சில டைம் வந்து கேட்பாங்க இது இல்லாம ஒரு டைம் காமிங்க, இந்த லெட்டர் இருந்து ஒரு டைம் காமிங்கன்னா அப்போ டெலிட் பண்ணிட்டு இருக்க வேணாம், ரைட்டா. ஸோ இந்த மாதிரி ஐ சிம்பிள் இருக்கா இந்த இடத்துல, அந்த லேயர் ஃப்ரீ டு ரெஜிஸ்டர் அந்த லேயரை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு அந்த ஐ சிம்பிள் மட்டும் நீங்க ஓப்பன் பண்ணி அது ஓப்பன் ஆயிடும், அது போயிடும், திருப்பி ஓப்பன் பண்ணீங்கன்னா வந்துடும். சிமிலர்லி இந்த இது வேணாம் உங்களுக்கு, அந்த ஷேப் வேணாம் அப்படின்னாலும் அதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம், ஷேப்பும் அந்த ஐ சிம்பிள் செலக்ட் பண்ணிட்டு அந்த லேயர் மட்டும் இருக்கும் போகும், ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லேயர் 1 இதான் பேக்ரவுண்ட் லேயர், இந்த COVID-19 வேக்சின் அந்த பாட்டில்லாம் இருக்குல்ல இந்த லேயர், இந்த லேயர் இப்போ நான் எடுத்து விடுறேன் பாருங்க, வெறும் அந்த லெட்டர்ஸ் மட்டும்தான் இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா தெரியாது என்னங்கிறது படிக்க மாட்டாங்க. ஸோ ஒரு இமேஜ் இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், அப்போ இமேஜ் போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும், ரைட். ஸோ மவுஸ் கிளிக் வச்சு என்ன பண்ணிக்கலாம், எந்த லேயர் வேணுமோ அந்த லேயரை மட்டும் அப்பியர் டிஸ்அப்பியர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் இமேஜில் ஒர்க் பண்றது. நான் இப்போ எனக்கு இந்த இதை ஃபைலை சேவ் பண்ணணும், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க, ஃபைல்ல போய் ஃபைல் கிளிக் பண்ணி சேவ்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா போட்டோஷாப் ஃபைல் சேவ் ஆயிடும். நீங்க எந்த இதுல போட்டீங்கன்னா அந்த போட்டோஷாப் ஃபைல் சேவ் ஆயிடும். ஆனா எனக்கு இமேஜா வேணும், போட்டோஷாப் ஃபைல நீங்க அனுப்புனீங்கன்னா இது ஃபார் எக்ஸாம்பிள் இது பாத்தீங்கன்னா 150 MB வரும், எனக்கு வந்து இமேஜ் தான் வேணும், 2 MB 3 MB இமேஜ், அதுதான் உங்க வாட்ஸ்அப்ல ரீட் பண்ண முடியும், உங்க மொபைல்ல ரீட் பண்ண முடியும். போட்டோஷாப் ஃபைல போட்டோஷாப் இன்ஸ்டால் பண்ணா தான் ரீட் பண்ண முடியும். சிலவங்க எல்லாம் ஒர்க் பண்ணிடுவாங்க, அந்த இது எப்படி இமேஜா மாத்துறது அப்படின்னா ஃபைல்ல போய் சேவ் அஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஆர் ஷிஃப்ட் கண்ட்ரோல் எஸ் கொடுத்தா போட்டோஷாப் ஃபைல் சேவ் ஆகும். ஷிஃப்ட் கண்ட்ரோல் பிளஸ் எஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா உங்க இமேஜ் மட்டும் சேவ் பண்றது எப்படி, சேவ் அஸ் கொடுத்துக்கிட்டோம், ரைட். நீங்க கேட்கும் எந்த இடத்துல சேவ் பண்ணணும், ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு டெஸ்க்டாப்ல சேவ் பண்ணணும், டெஸ்க்டாப்ல செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபைல் நேம் என்ன ஃபைல் நேமோ அந்த ஃபைல் நேமை கிளிக் பண்ணிக்கோங்க, கோவிட் வேக்சினேஷன் போஸ்டர் அப்படின்னு நான் ஒன்று போட்டிருக்கிறேன். ஃபார்மேட்ல கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நிறைய ஃபார்மேட்ல சேவ் பண்ணிக்கலாம். எனக்கு ஜேபேக்கா வேணும், இமேஜா வேணும், அப்போ உங்க மொபைல்ல எல்லாம் ஓப்பன் ஆகும். ஜேபேக்னா இமேஜ் ஃபைல், ஜேபேக்கா ஓப்பன் பண்ணிட்டு சேவ்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நவ் என்ன குவாலிட்டின்னு கேட்கும், 12 தான் மேக்ஸிமம் குவாலிட்டி, 12 கிளிக் பண்ணிட்டு ஓகே பண்ணிட்டீங்கன்னா நவ் தட் இமேஜ் ஃபைல் இட் இஸ் சேவ்டு. இப்போ நீங்க டெஸ்க்டாப்ல பாத்தீங்கன்னா you see here நான் வந்து இங்க தெரியுதா, so in desktop it is appeared. So இப்படி ஓபன் பண்ணிட்டீங்க அப்படின்னா we can open, this is the image file. இப்போ இமேஜா அந்த நம்ம டிசைன் பண்ண போஸ்டர் இமேஜா வந்துருச்சு, ரைட். ஸோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வரைக்கும் இது பண்ணது உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுச்சா, ஏதாவது டவுட் இருக்கா, எனி டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணுங்க, வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க. வாட்ஸ்அப்ல என்னோட நம்பர் நான் வந்து என்னோட எண்ட் ஆஃப் த ப்ரெசன்டேஷன்ல ஐ வில் ஷேர் மை நம்பர், ரைட். யூ கேன் ஆஸ்க் யுவர் டவுட்ஸ். ஓகே, now we'll move on to the
இமேஜ்ல எப்படி எடிட் பண்றது? இப்போ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே எனக்கு வேர்ட்ஸ் டெக்ஸ்ட்ல எப்படி ஒர்க் பண்றது அப்படிங்கிறத பார்த்தோம். டெக்ஸ்டோட கலர் எப்படி மாத்துறது, பேக்ரவுண்ட் கலர் எப்படி போடுறது, ஷேப் எப்படி போடுறது, ரைட்? இதெல்லாம் தான் பார்த்தோம். நவ் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் ஹவு டு ஒர்க் வித் இமேஜஸ். இமேஜஸ்ல எப்படி ஒர்க் பண்றது, ரைட்டா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதான் எனக்கு வந்து இருக்கு. இந்த வெல்கம் இதெல்லாம் நான் எடுத்துடுறேன். இதெல்லாம் நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே தள்ளி வச்சிடுறேன். ஓகே ஓகே. ஸோ நவ் ஐ எம் கோயிங் டு ஓப்பன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இதில் ஏதோ ஒரு பேர்ட்ஸ் எடுத்து கொண்டு வைக்கணும்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு பேர்ட்ஸ் இருக்கு. இது எம்டியா ஒரு ஒரு டேஷ் இருக்கு. இந்த இடத்துல ஒரு பேர்ட்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து நீங்க நெட்ல போய் சர்ச் பண்ணணும் இதுக்கு ரிலவெண்டா என்ன இமேஜ் இருக்கு. அதுக்காக பேர்ட்ஸ் வந்து வரையெல்லாம் தேவையில்லை. எவ்ரிதிங் ஆல் இமேஜஸ் விச் ஆர் அவைலபிள். பட் ஆனால் என்ன பண்ணிக்கோங்க, காப்பிரைட்டட் இமேஜஸ் செக் பண்ணிக்கோங்க. சிலவங்க அவங்க இமேஜஸ் காப்பிரைட் வாங்கியிருப்பாங்க. இப்போ நிறைய டாம் அண்ட் ஜெரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் காப்பிரைட்டட் இமேஜஸ். அதை நீங்க என்ன பண்ண முடியாது அப்படின்னா எடிட் பண்றது இதெல்லாம் பண்ணக்கூடாது. காப்பிரைட்டட் இமேஜஸ்னா அந்த இமேஜஸ்க்கு அவங்க தான் ஓனர். அந்த மாதிரி இல்லாமல் ஃப்ரீ இமேஜஸ் நிறைய இருக்கும். அந்த இமேஜஸ் டவுன்லோட் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஒர்க் பண்ணிக்கலாம், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டக் ஓப்பன் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இந்த டக் இப்போ இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. அந்த இமேஜை அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அப்படியே டிராக் பண்ணி போட்டோஷாப் ஐகான் பக்கத்துல கொண்டு போனீங்க அப்படின்னா அந்த இமேஜ் டக் இங்கே ஓப்பன் ஆயிடும், ரைட்? இந்த டக்கை இப்போ என்ன பண்ணணும், நம்ம ஒர்க் ஃபைலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா இதை அப்படியே என்ன பண்றீங்க, டிராக் பண்ணி இங்கே கொண்டு வந்துட்டீங்கன்னா இட் வில் கம் டு ஹியர். எனக்கு இங்கே வந்துருச்சு, ரைட்? பட் இப்படி இருந்ததுன்னா அது நல்லா இருக்கா? இமேஜ் டக்கு சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர்ல ஒரு ஃப்ரேம் இருக்கு. இதை கொண்டு இங்கே வச்சா எடிட்டிங் நல்ல எடிட்டிங்கே இல்லைன்னு சொல்லிடுவாங்க. இது என்ன எடிட்டிங் இப்படி இருக்கு அப்படிவாங்க. ஸோ அப்போ அந்த இமேஜ் அந்த டக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ஒயிட் கலர் ஃப்ரேம் எல்லாம் எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு டெலிட் பண்ணணும், ரைட்? ஸோ அந்த இதுக்கு நீங்க என்ன டூல் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜிக் பேண்ட் அப்படிம்பாங்க. மேஜிக் பேண்ட்னா இந்த மூக்கு கீழே இருக்கிற சிம்பிள் தெரியுதா, இந்த மாதிரி ஒரு மேஜிக் பேண்ட். இதை இதை எடுத்துக்கோங்க. இதை எடுத்துட்டு எந்த எந்த கலர்ஸ் உங்களுக்கு வேண்டாம்னு பாருங்க. இப்போ இந்த ஒயிட் கலர் வேண்டாம் அப்படின்னா அந்த ஒயிட் கலரை மட்டும் கிளிக் பண்ண அது மட்டும் செலக்ட் ஆயிடும். டெலிட் ப்ரெஸ் பண்ணிட்டேன்னு டெலிட் ஆயிடும். சிமிலர்லி இந்த பக்கம் அதே மாதிரி ஒயிட் இருக்கு, இதை மட்டும் கிளிக் பண்ற டெலிட் ஆயிடும். இல்லை இன்னும் அடுத்து காலுக்கு இடையில கொஞ்சம் ஒயிட் இருக்கு, அதையும் கிளிக் பண்ற டெலிட் ஆயிடுச்சு. எகெயின் இங்கேயும் டெலிட் பண்ற டெலிட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இங்கே ஜூம் இன் பண்ணிக்கோங்க. ஜூம் இன் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. ஜூம் இன் பண்ணி ஒர்க் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஒரு நல்ல ப்ரொடக்டிவான அவுட்புட் கிடைக்கும், கரெக்டா? ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் ஒயிட் இருக்கு, ஸோ அதையும் கிளிக் பண்ணி ஒர்க் பண்ணிட்டேன். ஸோ நவ் இப்போ பாருங்க, இப்போ நம்ம டக் எப்படி மாறிடுச்சு, இந்த மாதிரி வந்துருச்சு. ஓகே. ஆக்சுவலா வெறும் இதா இருந்துச்சு. இப்போ இதுக்கு மேல ஒரு டக். இப்போ வந்து இது சைஸை கம்மி பண்ணிக்கலாம். நேச்சுரலா இருக்கணும் அப்படின்னா இந்த லேயர் 3 தானே இது, எஸ் லேயர் 3. இதை கண்ட்ரோல் டி ஃப்ரீ டிரான்ஸ்ஃபார்ம் கண்ட்ரோல் டி பிரஸ் பண்ணி ஷிஃப்ட் பிரஸ் பண்ணி கார்னர்ல வச்சுட்டு கொஞ்சம் அப்படியே என்ன பண்ணோம், சைஸை கம்மி பண்ணிட்டு நவ் இதுக்கு மேல நிக்கிற மாதிரி என்ன பண்ணிக்கலாம், டக் நிக்கிற மாதிரி வச்சுக்கலாம், ரைட்? ஸோ இது ஆக்சுவலா அனிமேட்டட் இமேஜ், நம்ம யாரோ வரைஞ்ச இமேஜ். நேச்சுரல் டக்ட் அப்படியே கொண்டு வச்சிங்கன்னா அதே மாதிரி நேச்சுரலா இருக்க மாதிரியே இருக்கும், ரைட்டா? கலர்ஸ் எல்லாம் கரெக்டா அந்த கரண்டாஸ்டா. இப்போ எனக்கு இன்னொரு டக்ட் வேணும். ஒரு டக் இருக்கு, இன்னொரு டக்ட் வேணும் அப்படின்னா திருப்பி அந்த ஒர்க் பண்ண தேவையில்லை. இங்கே லேயர் 3 கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணி லேயர் ப்ராப்பர்ட்டிஸ், பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ், டூப்ளிகேட் லேயர்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா லேயர் 3 இன்னொரு காப்பி கிடைக்கும். ஓகேன்னு கொடுத்துட்டீங்கன்னா இன்னொரு காப்பி கிடைக்கும். ஸோ யூ கெட் 2 டக்ஸ். இந்த டக்ஸ் ஆனால் இந்த பக்கம் பார்க்குற மாதிரி வேணும் அப்படின்னா கண்ட்ரோல் டி அந்த இமேஜை ஃப்ரீ டிரான்ஸ்ஃபார்ம் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த பக்கம் இருக்கா ஷிஃப்ட் பிரஸ் பண்ணிக்கோங்க. இது அப்படியே என்ன பண்ணிக்கோங்க, இந்த பக்கம் மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா டக்ட் இந்த பக்கம் வர்ற மாதிரி ஆயிடும். ஓகே. ஸோ வி காட் 2 ducts வித் மிரர் இமேஜ். 2 இமேஜ் உங்களுக்கு இங்கே ஒரு டக் போட்டுக்கலாம், இங்கே ஒரு டக் வச்சுக்கிறேன், இந்த இடத்துல ஒரு டக் வச்சுக்கிறேன், ரைட்? ஸோ வெல்கம் யூ ஆல். ஸோ வெல்கம் யூ ஆல் இங்கே வச்சுக்கிறேன். உங்கள் ஸ்கூல் பேரோ காலேஜ் பேரோ எதுக்கோ ஒரு பேனர் டிசைன் பண்ணணும், ஏதாவது ஒன்று டிசைன் பண்ணணும், ரொம்ப ஃபெமிலியராக இல்லாமல் ரொம்ப பேசிக்காக இருக்கணும். இந்த மாதிரி கூட என்ன பண்ணிக்கலாம், வி கேன் டூ அவர் ஒர்க்ஸ். ஸோ இந்த டக்ஸ் மட்டும் இல்லை, இப்போ நான் வேற ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நான் நிறைய டக் உங்களுக்காகவே நிறைய இமேஜஸ் எடுத்து வச்சுக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்னொரு பேர்ட்ஸ் இருக்குங்க, இந்த பேர்ட்ஸ் அப்படியே ட்ராக் பண்ணுறேன்.
இங்கே ஓப்பன் பண்ணுறேன். தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த பேர்டை நான் இப்போ இங்கே கொண்டு வரணும் அப்படின்னா அகெயின் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் மூவ் பண்ணுறீங்க. மூவ் பண்ணி அப்படியே ரைட்லே மவுஸில் வச்சு ப்ரெஸ் பண்ணி பிடிச்சி இந்த பக்கம் அப்படி மூவ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்துடும். இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ரைட், எகெயின் இங்கே அதே மாதிரி தான் என்னது, இப்போ இதுக்கு வந்து இனிமேல் பேக்ரவுண்டில் ஒரு கலர் இருக்குது. இந்த கலரை இப்போ எடுக்கணும் அப்படின்னா என்னது எகெயின் பண்ணுவீங்க? வாட் இஸ் த நேம் ஆஃப் த சிம்பிள்? மேஜிக் பேண்ட். மேஜிக் பேண்ட் தெரியுதா உங்களுக்கு? மேஜிக் பேண்ட் மூக்கு கீழே இருக்கிற சிம்பிள் ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ மேஜிக் பேண்ட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடுச்சு, செலக்ட் ஆயிடுச்சு. ஸோ நான் இங்கே ஜூம் பண்ணிக்கணும். நல்ல ஜூம் பண்ணிங்கன்னா தான் எந்தெந்த இடம்லாம் ஒர்க் ஆகிருக்கு ஒர்க் ஆகலைங்க தெரியும். ஸோ இங்கே ஒரு லேயர் இருக்குது, அந்த லேயரையும் கிளிக் பண்ணிங்கன்னா அதுவும் டெலிட் பண்ணிக்கலாம். எகெயின் இந்த கார்னரில் வி ஹேவ் ஒரு அதை டெலிட் பண்ணிக்கிறேன். இங்கே ஒன்று இருக்குது, அதை டெலிட் பண்ணிக்கிறேன். ரைட், ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் என்ன பண்ணிக்கலாம், டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ we deleted here, this portion delete பண்ணிக்கலாம். இந்த காலுக்கு இடையில தெரியுதா உங்களுக்கு? ஸோ இங்கே ஒரு கிரீன் கலர் இருக்கு, இங்கே ஒரு கிரீன் கலர். ஸோ ஆல்மோஸ்ட் ஸோ இந்த வாய் பக்கத்தில் இருக்கு ஒரு கிரீன் கலர். ரைட், ஸோ அந்த பேக்ரவுண்ட்ல இருக்கிற அந்த ரொம்ப ரொம்ப மைன்யூட்டா நீங்க ஒர்க் பண்ண நிறைய கத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி ஜூம் அவுட் பண்ண பாக்ஸா தெரியுதா உங்களுக்கு? ஒரு இமேஜும் இதுதான் பிக்சல் அப்படிமா. இந்த ஒரு பாக்ஸ் ஒரு பிக்சல் அதான் பிக்சல் பேஸ்டு சாஃப்ட்வேர். இது பேர் பாக்ஸா தெரியும், ஆல் இமேஜஸ். ஓகே, ஜூம் அவுட் பண்ணிட்டேன். நான் கண்ட்ரோல் டி பிரஸ் பண்ணிட்டு இப்போ இதோட சைஸ் எனக்கு குறைக்கணும். ஸோ சைஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ மூவ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இந்த பேர்ட்ஸ் ஆக்சுவலி ஐ டோ நாட் நோ அபவுட் திஸ் நேம் ஆஃப் த பேர்ட். இப்போ இந்த பேர்டோட சைஸ் எனக்கு கொஞ்சம் பெருசு பண்ணணும். அதுக்கு அகைன் கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம். சாரி, எந்த இமேஜ் 4 அதை கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கேன் சாரி this is what your image. ஓகே, ஸோ இப்போ இது ஆக்சுவலாக சைஸ் பெருசு பண்ண வேணாம், ஏன்னா வந்து இது கொஞ்சம் ரொம்ப பெருசு பண்ணால் கொஞ்சம் நேச்சுரலாக இல்லாத மாதிரி இருக்கும். இப்போ இதுனா கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரைட், ஸோ இந்த மாதிரி ஒரு பேர்ட்ஸ் இங்கே வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வேற எந்த சாஃப்ட்வேர்லையும் பண்ண முடியாது. வேற சாஃப்ட்வேர்ல பண்ணீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட்ல அந்த டக்குக்கு பேக்ரவுண்ட்ல ஒரு இமேஜ் இருந்ததுல அது அப்படியே இருக்கும். ரைட், ஓகே. ஸோ நவ் வி வில் include some other images. Wait. Okay, so now so this is very easy. So இந்த மாதிரி நீங்களே என்ன பண்ணிக்கலாம். So we have so many pictures. So இப்போ இங்கே ஒரு பேர்ட் இருக்கு. இப்போ இந்த பேர்ட் நான் இப்போ அடுத்து again என்ன பண்றேன், இந்த இமேஜஸ்குள்ள கொண்டு வர போறேன். Right, okay, so I'm going to move it here. Okay, so இந்த பேர்ட்ஸுக்கும் பேக்ரவுண்ட்ல ஒயிட் கலர் இந்த ஃப்ரேம் இருக்கு. ஸோ அது ஈஸியாக அந்த மேஜிக் பேண்ட் டூல் W கிளிக் பண்ணீங்கன்னா எல்லாமே என்ன ஆயிடுச்சு, டெலிட் ஆயிடுச்சு. ஜூம் அவுட் பண்ணி ஜூம் இன் பண்ணி பார்த்துக்கோங்க. பண்ணிக்கிட்டீங்கன்னா எந்தெந்த இடத்துல எல்லாம் அந்த ஒயிட் கலர் இருக்கு அப்படிங்கிறத பார்த்து we can delete it. ஓகே, ஓகே. ஸோ கண்ட்ரோல் மைனஸ் போட்டீங்கன்னா ஜூம் அவுட் ஆயிடும். ஸோ இந்த இடத்த வந்து நான்
again இதை எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் இருக்கு, மேஜிக் பேண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஒயிட் கலர்ல இருக்கிற பார்ட்ஸ் எல்லாத்தையும் பேட்சஸ் எல்லாத்தையும் நான் டெலிட் பண்ணிட்டேன். ஸோ நவ் I am going to T plus Control T. I can enlarge the size of this image. The image or size and I can change it. Right? Track. Sorry. So layer 5. So I can change it. இதை வந்து நான் இந்த பக்கத்தில் வச்சுக்கிறேன். duck வந்து I can keep it here. This duck I can keep it here. Right. இங்க இருக்கு. இந்த duck இங்க இருக்கு. ஓகே. இப்போ எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் அடுத்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, எனக்கு பேக்ரவுண்ட்ல இந்த இமேஜ் எடுத்தோம்ல, இந்த பேக்ரவுண்ட் இந்த இமேஜ், திஸ் இஸ் மை பேக்ரவுண்ட் இமேஜ், கரெக்டா? ஸோ அந்த பேக்ரவுண்ட் இமேஜ்ல அந்த சென்டர்ல ஒரு இலை இருக்கு, தெரியுதா? இந்த இலை எனக்கு வேண்டாம். ஆக்சுவலா இது ஏதோ ஆட் மேன் அவுட் மாதிரி இருக்கு. இந்த இலை மட்டும் இந்த இடத்துல சும்மா இருக்க மாதிரி இருக்கு, அது எனக்கு எடுக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் பாருங்க, ரப்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. எந்த இமேஜ் வேணாமோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், எந்த இமேஜில் ஒர்க் பண்ண போறீங்கன்னா அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. இது லேயர் 2, இதான் லேயர் 2 செலக்ட் ஆயிருக்கு. எந்த லேயரை செலக்ட் பண்றீங்களோ அந்த லேயர் தான் உங்க ரப்பர் வச்சு அழிக்க முடியும். ஸோ இந்த ரப்பர் கிளிக் பண்ணிக்கிறீங்க. இந்த ரப்பர் எரேசர் டூல் அப்படிம்பாங்க, எரேஸ் டூல் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி சர்க்கிள் வருதா, இதான் எரேசர். அதை ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா எரேசரோட டைமென்ஷன் அப்படியே கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நவ் யூ see here, ப்ரெஸ் பண்ண என்ன ஆகிடும், அந்த இலை மட்டும் என்ன பண்ணிக்கலாம், டெலிட் பண்ணிக்கலாம். இந்த இலை மட்டும் எனக்கு வேண்டாம், அந்த இலையை மட்டும் இப்போ டெலிட். ரைட். ஸோ இந்த மாதிரி டெலிட் ரப்பர் யூஸ் பண்ணி பெயிண்ட்ல எல்லாம் போடுவீங்களா, அந்த மாதிரி ரப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த நெஸ்ட்லி இங்கே ஒரு இந்த பேர்ட் இருக்குல்ல, இந்த பேர்ட்ல இப்போ இங்கே ஒரு இலை இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள். இப்போ இங்கே ஒரு கடைசியில் ஒரு இலை இருக்கு, இந்த இலையை மட்டும் எனக்கு எடுத்து ரப் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா வாட் டு டூ, இங்கே பாருங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி இப்போ இந்த எக் கீழே இருக்கிறது ஒயிட் கலர்ல இருக்கா, இதை மட்டும் எனக்கு ரப் பண்ணணும் அப்படின்னா லிசன். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கிறீங்க, லேயர் 5 அது செலக்ட் பண்ணிட்டு ரப்பர் சூஸ் பண்ணுங்க. ரப்பர் சூஸ் பண்ணிட்டு இந்த கரெக்டாக சைஸை கம்மி பண்ணிக்கோங்க. கரெக்டாக வச்சு என்ன பண்ணுங்க, மவுஸ் கிளிக் பண்ண தெரியுதா உங்களுக்கு, அப்படியே அந்த ஒயிட் கலரை மட்டும் என்ன பண்ணிக்கலாம், நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ நம்ம எந்த அளவுக்கு நல்லா மைன்யூட்டா ஒர்க் பண்றோமோ அந்த அளவுக்கு யூ வில் கெட் அ குட் ரிசல்ட்ஸ். சிலவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப அழகா இருக்கும். நம்ம ஆனால் ரொம்ப பொறுமை ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப பொறுமையா இருந்தாதான் யூ வில் கெட் அ நைஸ் ஒர்க். ஃபோட்டோஷாப்புக்கு நான் சொன்ன மாதிரி ரொம்ப பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். அட் த சேம் டைம் கிரியேட்டிவிட்டி, உங்களுக்கு நிறைய கிரியேட்டிவிட்டி இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் நல்ல நீட்டாக ஒர்க் பண்ணுறது நல்லா இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து கொஞ்சம் இமேஜஸ்ல எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தேன். ஓகேவா? ஸோ நவ் வி வில் சி அண்ட் அனதர் சேலஞ்சிங் ஒர்க் ஹியர். இட் இஸ் இப்போ இது வரைக்கும் நம்ம பண்ணதெல்லாம் இப்போ நான் வேற ஒரு இமேஜை இப்போ சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இன்விடேஷன் தேங்க்யூ ஒரு இதை பேர் நேரம் பண்ணிக்கிறேன். ஐ கேன் சேவ் இட். சேவ் பண்ண போகிறேன். சேவ் பண்ணோன்னு எங்கே சேவ் பண்ணுறது, ஃபோட்டோஷாப் ஃபைல் எங்கே சேவ் ஆகணுங்கிறது கேட்குது. ஸோ டெஸ்க்டாப்பில் வேணும்னு கிளிக் பண்ணிக்கிறேன். இன்விடேஷன் அப்படிங்கிறது ஒன்று டிசைன் பண்ணுறது, ஃபோட்டோஷாப் இன்விடேஷன் டிசைன் ஆயிடுச்சு. இப்போ இது ஃபோட்டோஷாப் ஃபைலில் சேவ் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு எப்படி சேவ் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இமேஜாக சேவ் ஆகணும். கரெக்டா? ஆக்சுவலாக ஐ நீட் இமேஜ், ரைட்? ஸோ அப்போ இமேஜாக சேவ் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ எப்படி என்ன பண்ணுவீங்க, சேவஸ் போய் ரைட் சேவஸ். ஸோ தேங்க்யூங்கிறது இங்கே வச்சுக்கிறேன். ஸோ இமேஜஸ் சேவஸ் JPEG கிளிக் பண்ணிட்டீங்கன்னா we can save that file in image. ஸோ குவாலிட்டி 12 வச்சுக்கோங்க. சேவ் பண்ணிட்டீங்கன்னா இமேஜ் வந்து சேவ் ஆகிடும். ஸோ ஒரு
ஒரு A4ல கொஞ்சம் இடத்துல மட்டும் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன், எல்லா இடத்துலயும் ஒர்க் பண்ணல, ரைட்? ஸோ அப்போ என்ன வரும்னு பாருங்க. இந்த இமேஜை ஓப்பன் பண்றேன். சின்ன ஒர்க், ஒரு பார்ட்ல மட்டும் தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ யூ வில் கெட் இமேஜ் லைக் திஸ், ரைட்டா? ஸோ சாதாரண ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்ததுல நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன், வேர்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன், ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன், ஒரு 2 டக் போட்டிருக்கிறோம், ரைட்? இந்த மாதிரி ஒரு தேங்க்யூன்னு ஒரு இது ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், we can do work, ரைட்? ஸோ நம்ம ஓன் டிசைன்ல நல்லா நீட்டா பண்ணலாம். ஸோ இப்போ இது புரிஞ்சுதா உங்களுக்கு? ஓகே. ஸோ நவ் இப்போ now what I am going to do next here is I am going to open another file. இன்னொரு ஃபைல்ல I am going to do one challenging work. இது ரொம்ப முக்கியம். இந்த ஒர்க் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அதுவும் ஆக்சுவலா ஒரு A4 சைஸ்ல வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ you see இதான் என்னோட நேச்சர் இமேஜ். ஓப்பன் ட்ராக் பண்ணி அப்படியே ஃபோட்டோஷாப் ஐக்கானுக்கு மேலே வச்சிங்கன்னா அந்த நேச்சர் இமேஜ் இங்கே வந்துடும். ஸோ அந்த நேச்சர் இமேஜ் இங்கே ஓப்பன் பண்ணிக்கிட்டேன், இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், ரைட்? ஸோ நேச்சர் இமேஜை Ctrl T போட்டு கார்னரில் ப்ரெஸ் பண்ணி ஷிஃப்ட் அமைக்கி ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு ஹாஃப் பேஜுக்கு ஐ ஹவ் டேக்கன். ஸோ இதுமாதிரி ரெண்டான வேணும் அப்படின்னா டூப்ளிகேட் லேயர் கொடுத்துக்கோங்க. டூப்ளிகேட் லேயர், யூ வில் கெட் இட் another one image like this. Okay, so அது கீழே கூட வச்சுக்கலாம். So whatever we need, we want it, we can do it. இப்போ now இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு கிராப்பிங் பண்ணோம்ல, இப்போ இந்த மாதிரி ஒரு இமேஜ் இருக்கு. இப்போ இங்க ஒரு இது இருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்க ஒரு பேர்ட்ஸ் இருக்கு, இதான் உங்க பேர்ட்ஸ். நான் கவனிங்க, இப்போ இந்த இடத்துல ஒரு பெரிய சேலஞ்சிங் ஒர்க் பாத்தீங்கன்னா, இங்க அந்த மேஜிக் வேண்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இங்க நிறைய பேக்ரவுண்ட்ல இந்த கிளி பக்கத்துல பின்னாடி பாத்தீங்கன்னா வெறும் ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் இல்ல, இதுக்கு முன்னாடி உள்ள அந்த டக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கலர் பேக்ரவுண்ட் தான். இங்க நிறைய கலர் பேக்ரவுண்ட் இருக்கு. அப்போ எல்லாமே செலக்ட் ஆகாது பாருங்க. இந்த மாதிரி வச்சு நிறைய பண்றது ரொம்ப கஷ்டம், தெரியுதா உங்களுக்கு? ஒன்னா டெலிட் பண்ணணும், அது ரொம்பவே கஷ்டம். ஸோ இந்த மாதிரி வச்சு வேற வேற கலர் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி டெலிட் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் கொஞ்சமா டெலிட் பண்ணணும். டெலிட் பண்ணி ஒரே கலரா இருந்தா ஒரே கிளிக்ல டெலிட் ஆயிரும். பட் இங்க பாருங்க நிறைய கலர். ஸோ அப்போ அந்த மாதிரி வச்சு என்ன பண்ணி ஆகணும், we have to delete it. ஒரு ஆக்சுவலா அந்த மேஜிக் வேண்டுங்கிறது ஒரு பர்டிகுலர் கலர் பேக்ரவுண்ட் தான் செலக்ட் பண்ணும், ரைட்டா? ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கணும், செலக்ட் பண்ணி ஒன்னொன்னா வச்சு என்ன பண்ணணும், டெலிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ரைட்? இது கொஞ்சம் அதிகமான டைம் எடுத்துக்கும். ஒரே கலரா இருந்ததுன்னா நோ ப்ராப்ளம், ஒரு கிளிக்ல எல்லா அந்த பேக்ரவுண்ட் கலர் எல்லாமே செலக்ட் ஆயிரும், அதை மட்டும் டெலிட் பண்ணிடலாம். பட் அப்படி இல்லாத பட்சத்துல இந்த மாதிரி நீங்க தான் என்ன பண்ணிக்கணும், ஒரு பேச்சஸையும் ஒரு கலரா செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணணும். we can use ரப்பரையும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எரேஸ் டூலையும் யூஸ் பண்ணிட்டு சைஸை பெருசு பண்ணிக்கோங்க. எரேஸ் டூல் யூஸ் பண்ணி சைஸ் பெருசு பண்ணிட்டு we can do it. You see here I am dilating it. Okay, you see erase tool வச்சு என்ன பண்ணிக்கலாம், we can easily delete. பார்த்து பண்ணணும், அந்த பேர்ட்ஸ் வந்து டெலிட் ஆகக்கூடாது, எரேஸ் ஆகாம அந்த சுற்றி இருக்கிற பேக்ரவுண்டை மட்டும் தானே டெலிட் பண்ணணும். ஸோ அதான் சொன்ன மாதிரி ரொம்ப பொறுமையா உட்காந்து போட்டோஷாப் ஒர்க் பண்ணினா தான் என்ன கிடைக்கும், அவுட்புட் நல்லா இருக்கும். ரொம்ப ஹரிபரியில ரஷ்அப் பண்ணோம் அப்படின்னா என்ன வராது, நம்ம எந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு we will get a quality output. இந்த erase tool யூஸ் பண்ணி பக்கத்துல வச்சு என்ன பண்ணிக்கலாம், we can do all our editing works. ஓகே. ஸோ அந்த இதுக்கு முன்னால பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் எனக்கு ஃப்ரேமை டெலிட் பண்ணுறது ரொம்ப ஈஸியான டாஸ்காக இருந்துச்சு, கரெக்டா? இங்கே வந்து ஏன் அப்படின்னா பேக்ரவுண்ட்ல இந்த கிளி பேக்ரவுண்ட்ல நிறைய கலர்ஸ் இருந்தனால இட் டேக்ஸ் டைம் டு எரேஸ் ஆல் த பேக்ரவுண்ட் கலர்ஸ். இந்த பேக்ரவுண்ட் கலர் எல்லாம் எனக்கு எடுக்கிறதுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் இன்னும் ஃபுல்லாக பண்ணலை, இன்னும் நீட்டாக பண்ணணும், ரைட்? இந்த கேப்ல எல்லாம் இருக்கு, சைஸ் கம்மி பண்ணி இந்த வாய் பக்கத்துல கேப்ல எல்லாம் இருக்கு, தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன், ரைட்டா? ஸோ நான் Ctrl T பிரஸ் பண்ணி சைஸை குறைக்கணும் அப்படின்னா ஐ கேன் ரெடியூஸ் த சைஸ்.
ஸோ இந்த இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல நான் அதோடைய ஒரு கிளி இருக்கிற மாதிரியோ இப்படியோ போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் எடிட்டிங் ஒர்க். நவ் லிசன், இது வந்து இது பண்ணிடலாம். அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு எலிஃபண்ட் இருக்கு, நல்லா கவனிங்க. we have an elephant here. ட்ராக் பண்ணி அப்படியே போட்டோஷாப் மேல வைக்கிறது வச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகும் போட்டோஷாப் ஃபைல். வெயிட், ஓகே. இப்போ உங்களுக்கு ஒரு எலிஃபண்ட் இருக்கு. ஓகே, லிசன். ஸோ இப்போ இந்த எலிஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் பாருங்க, நிறைய ஒரு பெரிய ஒரு நேச்சர் பக்கத்தில் நிற்குது. இப்போ இங்க இந்த எலிஃபண்ட்டை மட்டும் எப்படி கிராப் பண்றது? இட் இஸ் சம் டிஃபிகல்ட் டாஸ்க். இந்த எலிஃபண்ட்டை மட்டும் எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கிராப் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் நல்ல கவனிங்க. இந்த மாதிரி இடத்துல நீங்க என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென் டூல் யூஸ் பண்ணணும். பென் டூல், எலிஃபண்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணிக்கணும். பென் டூல் இங்க இருக்கா, இந்த பென் டூலை செலக்ட் பண்ணிக்கோங்க. பென் டூல் எடுத்து ஃபர்ஸ்ட் எலிஃபண்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணுங்க. கண்ட்ரோல் பிளஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எலிஃபண்ட்டை மட்டும் நான் என்ன பண்ண போறேன், பென் டூல் ஆரம்பிக்கிறேன். ஸோ இந்த பென் டூல் வச்சு எலிஃபண்டோட பெரிஃபெரி அந்த சுத்தி இருக்கிற இடத்த மட்டும் என்ன பண்றீங்க, ஃபுல்லா பென் டூல் வச்சு நீட்டா. ஆக்சுவலா நான் ரொம்ப இதா பண்ணல, ஆக்சுவலி வி ஹேவ் டைம் கன்ஸ்ட்ரைன்ட். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் கரெக்டா நீங்க ரொம்ப பென் டூல் வந்து அட்ஜஸ்டன்ட் பாயிண்டோட திக்னஸ் வந்து டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு வரும்போது இங்க ஷேப்போட இதை ஒப்பாசிட்டி ரேஞ்சை வந்து ரொம்ப கம்மி பண்ணிக்கோங்க, 0 கூட பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்க பென் டூல் வச்சு ஃபுல் எலிஃபண்ட்டையும் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா பார்டர் அந்த எலிஃபண்ட்டை ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்கணும். இதுதான் டைமிங் ஒர்க் எடுக்கும். ஏன்னா ஒரே கலரா இருந்தா நீங்க மேஜிக் பேண்ட் டூலை யூஸ் பண்ணி டெலிட் பண்ணிடலாம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு நேச்சர் பக்கத்துல இருக்கு. ஸோ இட் இஸ் a challenging work. Okay, see here I am sharing all the கரெக்டா ஜூம் அவுட் பண்ணி அந்த எலிஃபண்ட் இருக்கிற போர்ஷனை மட்டும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டே இருக்கேன். இந்த பென் டூல் தான், வேற எதுவுமே கிடையாது. பென் டூல் யூஸ் பண்ணி நான் என்ன பண்றேன், ஷேரிங் இட். ஆக்சுவலி ரைட், இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் செலக்ட் பண்ணிக்கணும். நீங்க நீட்டா பண்ணுங்கம்மா, நீட்டா பண்ணீங்கன்னா யூ வில் கெட் பெஸ்ட் ரிசல்ட். இந்த மாதிரி ஃபுல்லா பண்றோம். என்ன பண்ணோம், we have to do our பென் டூல் யூஸ் பண்ணி ஃபுல்லா என்ன பண்ணிக்கணும், அப்படியே கிராப் பண்ணிட்டே வரீங்க. ஸோ நான் கிராப் பண்ணிட்டே வரேன், தெரியுதா உங்களுக்கு? ஸோ கிராப் பண்ணிட்டு ஸோ எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அந்த இடத்துல திருப்பி என்ன பண்ணிக்கணும், முடிச்சுக்கணும். ஸோ முடிச்ச உடனே யூ வில் கெட் லைக் திஸ். ஸோ இப்போ இந்த பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு, இந்த யானை மட்டும் செலக்ட் ஆயிருக்கு, இந்த எலிஃபண்ட் மட்டுமே என்ன இருக்கு, செலக்ட் ஆயிருக்கு. ஸோ இதை கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி அந்த ஷேப்ல கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த மொமெண்ட் தெரியும் பாருங்க. இந்த யானை மட்டும் இட் இஸ் செலக்டட். ஆக்சுவலா இந்த நேச்சர்ல இருந்து யானையை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கணும். இப்போ நீங்க நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல கல்யாண வீட்டுல பொண்ணு மாப்பிள்ளை போட்டோ மட்டும் எடுத்திருப்பாங்க. பொண்ணு மாப்பிள்ளை போட்டோ மட்டும் தனியா எடுத்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ பேக்ரவுண்டுக்கு ஒர்க் பண்றதுக்கு இதுதான் கரெக்டான டைம். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, பென் டூல் யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ கண்ட்ரோல் கிளிக் பண்ணி அந்த இமேஜ்ல கிளிக் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் பேக்ரவுண்ட்ல கிளிக் பண்ணணும். ஆக்சுவலா பேக்ரவுண்ட்ல கிளிக் பண்ணி கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா இப்போ இந்த யானையை தவிர ரிமைனிங் பின்னாடி இருக்கிற போர்ஷன் ஃபுல்லா செலக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். சி ஐ ரிப்பீட், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும், கண்ட்ரோல் பிரஸ் பண்ணி அந்த ஷேப்ல கிளிக் பண்ணி யானை மட்டும் செலக்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ அப்படின்னா நம்ம எது செலக்ட் பண்ணோமோ அது தவிர ரிமைனிங் ஏரியாலாம் செலக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம்.
நவ் டெலிட் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் லுக் அட் திஸ் எல்லாமே டெலிட் ஆயிருச்சு. ஆக்சுவலா நான் இங்க ரொம்ப நல்ல பென் டூல் நான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணேன்னா ஆக்சுவல் தெரியுதா உங்களுக்கு இடையில கேப் எல்லாம் இருக்கு. ஸோ இப்போ நான் யானையை மட்டும் என்ன பண்ணிட்டேன்னா இப்போ யானை மட்டும் மிச்ச பின்னாடி உள்ள எல்லாமே டெலிட் ஆயிருச்சு நேச்சர், ரைட்? ஸோ இஸ் இட் கிளியர்? ஸோ நவ் ஐ கேன் drag it and come to my screen and we can இப்போ நான் இப்போ யானையை மட்டும் என்ன பண்ணிக்கலாம், drag பண்றோம். யானையை மட்டும் drag பண்ணி இந்த இது கொண்டு வந்துக்கலாம். நான் இது வந்து ஒயிட் கலர்ல தான் இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்ணிக்கலாம், லாஸ்ட் அந்த நம்ம இந்த டூல் யூஸ் பண்ணுவோம்ல, ஸோ மேஜிக் பேண்ட் டூல் யூஸ் பண்ணி இந்த ஒயிட்டை மட்டும் டெலிட் பண்ணிட்டீங்கன்னா ஒன்லி வி காட் ஒன்லி ஒன் எலிஃபென்ட் மட்டும் தான் இருக்கு, ரைட்? கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணிக்கிறீங்க, அந்த எலிஃபென்ட் எவ்வளோ பெருசு வேணாலும் மூவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த எலிஃபென்ட் மட்டும் இந்த இடத்துல. ஆக்சுவலாக எலிஃபென்ட்டோட டைரக்ஷனை பொறுத்து டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணணும். எலிஃபென்ட் லேயர் 3 கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணிட்டு எலிஃபெண்ட்டை மட்டும் கொஞ்சம் சைஸை கொஞ்சம் கூட்டணும், இல்லைன்னா டில்ட் பண்ணணும், இல்லைன்னா கொஞ்சம் கீழே மேலே வர்ற மாதிரி பண்ணணும் அப்படின்னா we can do it. இப்போ இந்த இடத்துல இருந்து வர்ற மாதிரி we can do. நம்ம சின்னதா ஆக்சுவலா இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு யானை வெளியில வர்ற மாதிரி இருக்கணும், இந்த இடத்துல வரணும் அப்படின்னா ஸோ ஒரு ரப்பர் எடுத்துக்குவோம். ரப்பர் எடுத்துட்டு இந்த கால் தெரியாம இருந்ததும் அந்த அந்த புதருக்குள்ள இருந்து வர்ற மாதிரி இருக்கும், ரைட்? இப்போ பாருங்க, ஒரு சாதாரண ஒரு நேச்சர்ல ஒரு யானை அந்த புதருக்குள்ள இருந்து வர்ற மாதிரி நான் போட்டுக்கிறேன். இப்போ நீங்க ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த புதருக்குள்ள இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா அது கொஞ்சம் ஃபினிஷிங் ஒர்க்லாம் இருக்கு. ஆக்சுவலா நீங்க ரொம்ப ஜூம் பண்ணீங்கன்னா துண்டை நமக்கு ஃபிட் பண்றது தெரியும். ஸோ அதுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மாதிரி சரௌண்டிங் இதெல்லாம் லைட்டா ரப் பண்ணி விடுவாங்க. ரப் பண்ணி விடும்போது அந்த இமேஜோட அப்படி ஒட்டின மாதிரி ஆயிடும், ரைட்? ஸோ இதெல்லாம் நீங்க போக இதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்ட் லெவல். நீங்க வந்து என்ன பண்ணணும், ரொம்ப நேச்சர் நல்ல எக்ஸ்ட்ராக்டடா நீட்டா ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ சாதாரண ஒரு ஒரு நேச்சர் பேக்ரவுண்ட்ல இப்போ ஒரு யானை வெளியில வர்ற மாதிரி நான் ஒரு இமேஜ் பிக்ஸ் பண்ணிக்கிறேன், ரைட்? ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கணும், நிறைய ஒர்க் இருக்கு. யூ கேன் டூ இட் ஆன் யுவர் ஓன். டெஃபினெட்லி யூ வில் கோயிங் டு பி கெட் அ குட் சான்ஸ். ஸோ வித் ஃபோட்டோஷாப் நிறைய ஹாபிஸ், நிறைய பிக்சர்ஸ் எடிட்டிங் பண்ணலாம், ரைட்? நீங்க ஏதாச்சும் ஏதாவது ஒரு பிசினஸ், சைட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க, இல்லைன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்ம எதுவுமே தெரியாத ஒரு விஷயத்த புதுசா கத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் கூட இந்த மாதிரி யூடியூப் வீடியோ இதெல்லாம் பார்த்து நீங்க என்ன பண்ணீங்க, லெக்சர்லேயே டெஃபினட்டா உங்களுக்கு எப்படி ஓப்பன் பண்ணணும். ஆக்சுவலா இப்போ மேபி ஒரு 10% உங்களுக்கு என்ன இருக்கும், போட்டோஷாப்னா என்ன, போட்டோஷாப்னா இவ்வளவுதான், இது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கறத டெஃபினட்டா கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் நான் நம்புறேன். நீங்க இதை வச்சு நீங்க போட்டோஷாப் உங்க சிஸ்டத்துல இன்ஸ்டால் பண்ணி என்ன பண்ணுங்க, கொஞ்சம் ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. டெஃபினட்டா யூ ஆர் கோயிங் டு பி கெட் அ குட் சான்ஸ், ரைட்? ஸோ அதை நல்லாவே என்ன பண்ணிக்கலாம், யூட்டிலைஸ் பண்ணுங்க. யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு நல்ல ஒரு எடிட்டர், போட்டோஷாப் எடிட்டர் ஆகலாம். ஓகே, ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸை பயன்படுத்திக்கோங்க. ஓகே ஓகே, ஸோ நவ் ஸோ ஐ ஹோப் it is understand to everyone. Okay, thank you. So we will see in the upcoming video. Thank you.